சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே, நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நன்றி தகப்பனே. உள்ளத்தின் Jesus. இப்ப உங்களுக்கு என்ன தோணுதோ அழணும்னு அழுதுருங்க. அவர் சமூகத்துல என்ன செய்யணுமோ செஞ்சிருங்க. பரிசுத்த ஆவியானவர் இங்கே பலமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தைக்கு வருவதற்கு முன்னாகவே சில நிலங்களை கர்த்தர் பண்படுத்துகிறார். விழுந்த விதை விழுந்ததும் அது முளைச்சு வந்தா 100ஆத்தான் வரணும்னு பிதா முடிவு பண்ணதுனால சில நிலங்களை கர்த்தர் பண்படுத்தி கொண்டே இருக்கிறார், பண்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இந்த வார்த்தை இன்னைக்கு என்னைக்கு மீட்டிங் மாதிரி இல்ல. இன்னைக்கு உள்ள போனா வழிய வரும்பொழுது 100 மடங்கு, இனி இந்த சேனை 100 மடங்கு தான், இனி இந்த சேனை 100 மடங்காய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜெப ஆரம்பத்துல நான் பார்க்கும் பொழுது அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கும் போது சில அப்படியே வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பம் அப்படியே சுருண்டு நின்ன வலு சர்ப்பம் அப்படியே விலகி 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 வெளியே போறத கர்த்தர் காண்பித்தார். ஆண்டவர் உங்களை நிற்க பண்ணியிருக்கிறார். எதெல்லாம் அவரோட பிரசன்னத்துல அந்த பலிபீடத்துல விட்டுட்டு போக முடியுமோ விட்டுட்டு திரும்பி பார்த்துறாதீங்க. லோத்துடைய மனைவி விட்டுட்டு திரும்பி பார்த்த மாதிரி ஆண்டவரே நான் விட்டுட்டேன் சப்பா, இனி அந்த காரியத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு ஆண்டவரை ஞாபகப்படுத்தி காண்பிக்கிறாரு. யாருக்கும் சொல்லலைங்க, அவர் நெருங்கின சீஷர்களை அழைத்து சொல்றாரு, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. யாருக்கும் சொல்ல, அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு தான் சொல்றாரு. இயேசுவோடு நடக்கலாம், அதாவது நம்ம ஊழியம் செய்யலாம், அந்நிய பாஷை பேசலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஆனா நம்ம வாழ்க்கை இயேசுவோடு இல்லைன்னா, இயேசப்பா கையை பிடிச்சு நம்ம நடக்கலன்னா, லோத்து மனைவியை போல ஒரு வேளை நாமும் அப்படி ஆயிடுவோமே. இன்னைக்கு எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுட்டு பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை சத்துரு திருடாதபடிக்கு நான் தற்காத்து கொண்டு போறேன் ஏசப்பா, என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு மட்டும் முழு உள்ளத்தோடு உங்க வலது கையும் இருதயத்துல வச்சு ஒரு நிமிடம், அவ்வளவுதான் முடிஞ்சது, ஒரு நிமிடம் உண்மையான மனம் திரும்புதலை ஏசப்பா எதிர்பார்க்கிறாருங்க. ஏன்னா உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்க வலது கரத்தை இருதயத்துல வச்சு ஏசப்பா
இதுதானே இயேசுப்பா உங்களுக்காக நான் பயன்பட முடியாதபடிக்கு தடையா இருந்தது. இந்த காரியம் தானே ஆண்டவரே உங்களுக்கும் எனக்கும் தடையா இருந்தது. இதுதானே இயேசுப்பா என் படகு கரையை பிடிக்க முடியாதபடிக்கு தடையா இருந்தது. இந்த படகுல தேவ சித்தம் இல்லாதனால தானே இந்த படகு கரையை பிடிக்கல. இன்னைக்கு தேவ சித்தத்தை நான் கொண்டு போக விரும்புகிறேன். உம்மை என் வீட்டுக்கு எடுத்து செல்ல விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்பா உங்க சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் நான் மாற விரும்புகிறேன் சொல்லி உங்க வலது கரத்தை மட்டும் உயர்த்தி அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் பாதத்தில். ரெண்டு கடத்தி அப்பாக்கு நேரம் உயர்த்தி உருவாக்குமே அப்பா, உருவாக்குமே என்னை என்ன வேணாலும் சொல்ற மண் அவர் உருவாக்க ரெடியா இருக்கிறார். என்னை என்ன வேணாலும் பண்ணுங்கப்பான்னு சொல்ற மண் அவர் உருவாக்க ரெடியா இருக்கிறார். என்னை உருவாக்குங்கப்பா. என்னை எதை இடிக்கணுமோ இடிச்சு, எதை உடைக்கணுமோ உடைச்சு, எதை உருவாக்கணுமோ உருவாக்கி உமக்கு பயன்படுத்துகிற பாத்திரமா எங்களை மாத்திருங்கன்னு கேளுங்க. ஆமென்ப்பா. அப்படி ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகித்து அபிஷேகம் உள்ள பாத்திரங்களாய் உருவாக்கி நீர் நிலை நிறுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் சப்பா. நல்ல பிதாவே, இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணங்களுக்காய் நன்றி. கர்த்தர் எங்களை சந்தித்திருக்கிறீங்கப்பா. நிச்சயமாகவே உம்முடைய தொடுதலை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே மீதம் இருக்கிற நேரத்தில் எங்களோடு கூட இடைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை ஆண்டவரே, மகிமை நிறைந்த வார்த்தைகளை, ரேமாக்களை எங்கள் இருதயம் இது முதற்கொண்டு ஆண்டவரே ரிசீவ் பண்ணட்டும். ஆண்டவரே கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இந்த நாளிலே ஒவ்வொரு மீதும் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவரே நீர் விரும்பின வண்ணமாய் மாற்றினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உங்க நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். வேகமாக எல்லாரும் உங்க சேர்ல அமர்ந்து கொள்ளலாம். எஸ், நம்மளுக்கு நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறபடினால நம்ம அடுத்ததாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். இந்த நேரத்தில் எப்போவுமே இந்த அத்லட்டில் ரிலேன்னு ஒரு ஓட்டம் உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு குச்சியை கையில் கொடுத்துட்டு அதை கடைசியாக ஓடுகிறவர்கள் ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் ஒவ்வொருத்தங்க கிட்ட கையில் கொடுத்துட்டே போவாங்க. நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும் பொழுது இந்த ரிலேயை மட்டும் பார்க்கறதுக்காக அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இதை பார்த்து இந்த ஓட்டம் இந்த அத்லெட் முடிஞ்சிட்டேன்னா எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி எப்போ இந்த ஓட்டம் கடைசி தான் வைப்பாங்க. இது ஓடும் பொழுது முதல் ஓடுகிறவர்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த கடைசி ஸ்லாட்ல ஓடும் பொழுது கேலரியில ஒருத்தங்க கூட உட்கார்ந்துருக்க மாட்டோம். எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. எல்லாரும் எந்திரிச்சு என்னமோ அவன் அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் அப்படியே குதிச்சிட்டு இருப்பாங்க. எப்பவுமே கடைசி ஓட்டம் சுவாரஸ்யமானது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாள்ல இந்த 2 நாள் அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்தது உண்மை. கர்த்தர் இந்த கடைசி மணி துளிகள்ல நம்மோடு கூட பேச வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம மத்தியில இருக்கிற ஊழியக்கார கரங்களை நான் கொடுக்கிறேன். மீதம் இருக்கிற நேரங்களை அவங்க பொறுப்படுத்திக் கொள்ளுவாங்க. அப்படி எல்லாரும் வேத புஸ்தகத்துல திருப்பி கொள்வோம். நீதிமொழிகள் 25வது அதிகாரம். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் அதன் 13வது வாக்கியத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க கவனிப்போம். கோடை காலத்தில் உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான்.
அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான். அப்படி பைபிளை ஓரமா வச்சிடலாம். அப்படி கண்களை மூட போகிறோம். நீங்க அமர்ந்திருக்கலாம், எழுந்திருக்கலாம், உங்க வசதியை பொறுத்தது. அப்படி தெய்வ பிரசன்னத்துல அப்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆரம்பம் அற்பமான ஒரு ஆரம்பம். சவுலை சாமுவேலுக்கு நேராய் கர்த்தர் நடத்தி கொண்டு போன பாதை. நேற்றைய தினத்துல கர்த்தர் நம்மோடு பேசினபடியே கழுதையை தேட போன சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். சாமுவேலை பார்த்து சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் 30 பேர். எல்லாரும் கண்களை மூடுவோம். நான் கொஞ்சம் விடுதலையா பைபிளை வச்சிருக்கனால சிலர் அப்படி ஃப்ரீயா இருக்கீங்களான்னு தெரியல. அப்படி அதே தேவ பிரசன்னத்துல தான் நம்ம அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒண்ணு பைபிளை கீழே வச்சிருவோம், அல்லது நீங்க உங்களால முடியும்னா நீங்க எழுந்து நிற்கலாம். ஒரு 2-3 நிமிஷங்கள் அப்படியே தேவ சமூகத்துல. சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் 30 பேர், ஆனால் நாளைய தினம் இந்நேரத்தில் நான் ஒருவனை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். சாமுவேலின் இடத்திலே கர்த்தர் இந்த சவுலை அனுப்பினார். இந்த சாமுவேலோடு கூட அமர்ந்திருந்து சவுலுக்காக ஆயத்தமாக்கப்பட்டவைகளை இந்த சவுல் புசித்ததற்கு அப்புறம், சாப்பிட்டதற்கு அப்புறம் ரொம்ப நேரம் அவர்கள் மேல் வீட்டறையில் அமர்ந்திருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சாமுவேல் சொல்லுகிறார், காலையிலே நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு நீ ஆயத்தமாக வேண்டும். என்னிடத்திலே கர்த்தர் உன்னை அனுப்பினார். நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு நீ ஆயத்தமாக வேண்டும். நான் உன்னை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு தலைவனாக, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நான் உன்னை அபிஷேகம் பண்ணி இந்த இடத்திலிருந்து நான் உன்னை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சாமுவேலை கொண்டு சவுலோடு பேசினதை போல எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை அனுப்புகிறார். நாம் அழைத்தவர்கள் என்பதையும் தாண்டி அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 12 பேர். வேதம் சொல்லுகிறது, இயேசு அநேகரை அழைத்தார், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் 12 பேர். அவர் அழைத்த சீஷர்கள் அநேக சீஷர்கள் உண்டு, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 12 பேர். இந்த 12 பேரையும் கர்த்தர் தம்முடைய மரணத்திற்கு முன்பதாய் 3 வருஷத்தின் இறுதியிலே 11 சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை அனுப்புகிறேன். பரிசுத்த ஆவியை அவர் ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் உங்களை அனுப்புகிறேன், நான் உங்களை அனுப்புகிறேன், நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி சீஷர்களை அனுப்பின வண்ணமாய் இந்த கூட்டத்தின் முடிவிலே கர்த்தர் ஏதோ ஒரு ரீதியில, ஏதோ ஒரு எல்கைக்கு நம்ம மேல ஒரு தரிசனத்தோடு நம்மை அனுப்புவதற்கு சித்தம் கொண்டு இருக்கிறபடினா எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம வாசித்த வேத வார்த்தை எப்படி ஆய் சொல்லுகிறது, கோடை காலத்தில் உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ, அதிகமான வெயில் வெப்பம் இந்த 2 நாட்கள் இந்த இடத்துல தங்கி இருக்கும் பொழுது எவ்வளவு குளிர்ச்சி நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. இங்கே தங்கிவிடலாம் என்று சொல்லி எண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையுள்ள ஸ்தானாபதி தன்னை அனுப்பினவருக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். எஜமானை குளிர பண்ணுகிற நல்ல ஒரு ஸ்தானாதிபதியாய், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியாய் கர்த்தர் இந்த இடத்திலிருந்து நம்மை அனுப்பிவிடும்படிக்கு நம்ம எல்லாரும் தெய்வ பிரசனத்துல மீண்டும் ஒரு கவியை நம்ம எல்லாரும் பாடி தெய்வ பிரசனத்துல கர்த்தரை மகிமைப்படுது. அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்லுவோம். வாஞ்சையோடு விருப்பத்தோடு கூட தெய்வ பிரசனத்தை உணர்ந்தவர்களாய், அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பி 2 கரங்களை உயர்த்தி, அருள் ஏராளம் அருளவசியமே, அற்பமாய் சொற்பமாய். எல்லாரும் கண்களை மூடி, அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தாரமுண்டா, காடான நீலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமாம், அருளேராளம் அருளவசியமே,
தீரலாய் தீரலாய் பெய்யட்டுமே, அருளேராளமாய் பெய்யும் பொழியும் மிச்சனமே, அருளின் மாரியை தாரும் ஜீவதாயம். ரெண்டு கரங்களை உயர்த்தி எஸ் ஃபாதர், இன்னும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களுடைய வறண்டு போன எல்கையிலே ஒரு செழிப்பை உண்டு பண்ணும்படியா தீரலாய் பெய்யட்டுமே, அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் மிச்சனமே, அருளின் மாரியை தாரும் ஜீவதாயாபரரே, அருளேராளம் அருள் அவசியம். எஸ் ஃபாதர், தீரலாய் பெய்யட்டுமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. பரிசுத்த பிதாவே, நல்ல பகல் நேரத்திற்காக நாங்கள் மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு வந்து கர்த்தர் எங்க மேல வைத்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியா இந்த 2 நாட்கள் உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கவும், இங்கே நாங்கள் தரித்திருந்து உம்முடைய பலத்தினால் இடைகட்டப்படவும், உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்கு நேராக எங்களை திருப்பவும், கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்கும்படியாய், கர்த்தர் எங்களுடைய எல்கையில நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடியினால், எங்களுடைய குடும்பத்தின் எல்கையில நீர் அசைவாடுகிறதே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீர் அசைவாடுகிறதே, எங்களுடைய ஊழியத்தின் எல்கையில நீர் அசைவாடுகிறதே, ஆண்டவரே இந்த கேம்பஸ்ல நீர் அசைவாடுகிறதே, இந்த 2 நாட்களும் எங்கள் மத்தியில இன்னும் நீர் அதிகமாய் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறபடியினால், இந்த கேம்பஸ்குள்ள வந்த நேரத்திலிருந்து எங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரீதியிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு பேதுரு, யோவான், யாக்கோபோடு கூட ஆண்டவரே அந்த மறுரூப மலைக்கு நீர் கடந்து போய் அந்த சீஷர்கள் மத்தியில நீர் மறுரூபமானதே போல எங்களுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு எல்கையை நீ மறுரூபமாக்கி கொண்டிருக்கிற நல்ல தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே ஃபைனல் செக்ஷன்ல வந்து அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புவிக்கிறோம். எம்மா ஒரு சீஷர்ல போல நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுடனே கூட நீர் தங்கி இருக்கும்படியா, எங்களுடனே கூட நீர் பந்தி இருக்கும்படியா, உம்மோடு நாங்கள் ஐக்கியப்படத்தக்கதா, நீர் எங்களோடு ஐக்கியப்படத்தக்கதா உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறபடியினால், அன்றைக்கு எம்மா ஒரு சீஷர்களுக்காக அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு பங்கிட்டதை போல வார்த்தையாகி அப்பத்தை நீர் ஆசீர்வதித்து அதை பிட்டு எங்களுக்கு பங்கிடும்படியாய், எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும்படியாய், உம்முடைய நல்ல வார்த்தையை நீர் எங்களுக்கு பங்கிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பத்தை பிற்கும் பொழுது எம்மா ஒரு சீஷருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் உம்மை அறிந்ததை போல நாங்கள் உம்மை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாய் உம்முடைய வார்த்தையை நீர் எங்கள் மத்தியில் அனுப்புகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அவர்கள் கொழுந்து விட்டு எரிந்த அனுபவத்தை உணர்ந்தவர்களாய் எருசலேமுக்கு திரும்பி போய் எருசலேமிலே தரித்திருந்து அவர்களுக்கு வைத்திருந்த அந்த ஸ்தானத்தை, அந்த ஊழியத்தை, அந்த அழைப்பை நிறைவேற்றினதே போல எங்க மேல வைத்திருக்கிற தரிசனத்திற்கு நேராய் கர்த்தர் எங்களை பிரயாணப்படுத்துகிற அன்பின் தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய கிருபையின் கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில எங்களோடு என்ன பேசி சுத்தமாக இருக்கிறீரோ இந்த நல்ல வார்த்தை கொண்டு பேசி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சகல துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தினால உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இந்த 2 நாட்கள் உங்களோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தவும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும், கர்த்தருடைய எனக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்போடு அழைத்த சலமோனனுக்காக, அக்காவுக்காக ஊழியத்தில் இணைந்திருக்கிற தரிசனம் பெற்றிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக இடங்களுக்கு ஊழியத்திற்கு போனாலும் சில இடங்களுக்கு ஊழியத்தை முடித்து திரும்பி வரும் பொழுது மணவாளனுடைய சந்தோஷத்தை மணவாளனுடைய தோழன்
அறிந்திருக்கிறதை போல, அந்த சந்தோஷத்தை உணர்ந்ததை போல ஒரு உணர்வு எல்லா ஊழியங்களிலும் இருக்காது, சில ஊழியங்களில் இருக்கும். அதுவும் எனக்கு இந்த 2 நாட்கள் அதை என்னுடைய ஆவியில தெளிவாய் உணர முடிந்தது. நம் நிமித்தம், நம்முடைய ஊழியத்தின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அந்த சந்தோஷம் எனக்கு இப்பொழுது உண்டாயிருக்கிறது. என்ன சந்தோஷம்? மணவாளன் மணவாட்டியோடு பேசும் பொழுது, மணவாளன் சபையாகிய மணவாட்டியோடு கூட தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது அருகே நிற்கிற தோழன் சந்தோஷப்படணும். நேற்று பிரதர் பேசினாங்கன்னு நினைக்கிறேன். அவயங்களாய் இருக்கிறதுனால ஒருவரோடு ஒருவர், ஒருத்தங்க செய்யற ஊழியத்து நிமித்தம் மற்றவங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். நம்ம எல்லாரும் ஒரே தோட்டத்தில் வேலை செய்கிற வேலைக்காரர்களாய், அல்லது ஒரே குடும்பத்தில் அமர்ந்திருக்கிற ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு இந்த ஊழியத்திற்காக அன்னை அழைத்த பொழுது எனக்கு மறக்கவே முடியாது ஒரு பெரிய காரியம் என்னன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை தூரமான இடங்களுக்கு, ஒரு 2 சபைகளுக்கு நான் ஊழியத்துக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது, நான் ஜெபத்தோடு கூட கடந்து வரவில்லை, ஆனால் நான் ஒரு தற்செயலாக அப்படி கடந்து வரும் பொழுது ஆவியானவர் என்னோட திட்டமாய் சொன்னார். எனக்கு தெளிவாக ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார் என்று சொன்னால், இன்னைக்கு உனக்கு ஒரு அழைப்பு வரும். ஆகஸ்ட் மாதமா அல்லது 2 மாதம் கழித்து 2 நாள் கூடுகைக்கான ஒரு அழைப்பு வரும். தூர இடத்திற்கு நீ கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். நான் எனக்குள்ளே நான் கொஞ்சம் சிரித்து கொண்டு அந்த வார்த்தையை பெரிதாக என்னவில்லை, நான் அப்படியே ஆண்டவரோடு பேசி விட்டு கடந்து வந்தேன். வீட்டில் வந்து ரொம்ப டயர்டு, நான் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்து விட்டேன். சாலமோனே 2 நேரம் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. மே மாதத்தின் கடைசி வாரம்னு நினைக்கிறேன். நான் திரும்ப அண்ணனோடு ஃபோன் அடித்து பேசும்போது அன்னை சொன்ன உடனே என் நாவிலேருந்து வந்த வார்த்தை என்னென்னா, அண்ணே அடுத்த நேரம் பார்க்கலாம் அப்படின்னு என் நாவில் வந்த வார்த்தை எழுமினது. எல்லா ஊழியங்களுக்கும் மேக்சிமம் புதிதாய் வருகிற அழைப்புகளுக்கு ஓடணும்னு நினைப்பேன். ஆனால் ஏதோ தெரியல, அந்த எனக்கு கேட்ட பொழுது இந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவானா அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்ல நினைக்கும் பொழுது, என் நாவில் அந்த வார்த்தை வரும் பொழுது ஆவியானவர் சொன்னார், மத்தியானம் உன்னோடு பேசின அந்த அழைப்பு தான் இந்த அழைப்பு என்று சொன்னார். அப்போது அன்னைட்ட ஓகே சொன்னதுக்கப்புறம் என்னுடைய இருதயத்தில் இருந்த கேள்வி என்னென்னா, எதை குறித்து பேசுவோம்? சில ஊழியங்கள் வந்த பொழுது அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகல, பார்த்துக்கலாம், அது செய்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் ஒரு அசால்ட் இருக்கும், அல்லது கொஞ்சம் ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பின பொழுது, அன்னைக்கு இரவாக இருக்கும் அல்லது அந்த ஒரு 2 நாளுக்குள்ள ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தையை தான் நான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் வைக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். ஏன் இவ்வளோ காரியத்தை நான் உங்களோடு பேசுகிறேன் என்று சொன்னால், இந்த காரியத்தெல்லாம் ஏன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், இந்த கூட்டத்தை சாலமோன் பிரதரோ அல்லது வேற யாரோ ஒருத்தருடைய முயற்சினால் செய்யப்பட்டதில்லை. கர்த்தர் நம்மை குறித்து ஏதோ ஒரு நோக்கத்தில் கொண்டு வந்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த 2 நாட்களும் நான் இதை கடைசியில் தான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த 2 நாட்களும் நீங்கள் இந்த கேம்பஸ்குள்ளே வந்த பொழுது ஒரு 2 காரியத்தை உணர முடியும். நான் இந்த ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட போதிலிருந்து அதில் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒன்று, ஆண்டவர் நம்ம மேலே வைத்த அன்பை உணர முடியும். 2வது, அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை உணர முடியும். நம்மை அதிகமாய் நம்புகிறார், நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி உணர்ந்தீங்களோ இல்லையோ, கர்த்தர் இந்த கேம்பஸ்குள் வந்தபோது அநேகரோடு பேசுகிற அல்லது இடைபடுகிற ஆவியில உந்துகிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறா, ரொம்ப நம்புகிறா. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, நான் இந்த கூட்டத்திற்காக நான் ஜெபத்தோடு ஆயத்தப்பட்டேன். நேற்று தினத்தில் நான் பேசின மாதிரி சில வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு ஒப்புவித்ததை நான் உங்கள் மத்தியில் சொன்னேன். இந்த நாளையில் நம்ம கொஞ்சம் நேரம் தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் 5வது அதிகாரம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம். நீங்கள் எந்த அளவுக்கு விருப்பமாய் வாஞ்சையாய் ஒத்துழைப்பு கொடுக்கீங்களோ, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களோ அதற்கு ஏற்றபடி கர்த்தர் என்னை நடத்துகிறபடி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன். நீங்கள் கொஞ்சம் தாமதம் பண்ணால், நீங்கள் கொஞ்சம் புரட்டுவதற்கோ அல்லது குனிஞ்சத்தலை நிமிருவதற்கோ தாமதம் பண்ணால் ஆகாரம் கொஞ்சம் ஆறி போய்விடும். சரியா? அதனால் நீங்கள் கொஞ்சம், நான் தாமதமாகுன்னு சொல்ல விரும்பலை, அதனால் இந்த வார்த்தையை சொல்ல. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். இதில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் பொழுதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பாய் என்றும் இடத்தில் சொன்னாரே என்றார்கள். இப்போ என்ன கவனிக்கணும். இந்த வார்த்தை எப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை நமக்கு தெரியும் நினைக்கிறேன்.
சவுல் மரித்ததற்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களுக்கு கழித்து அல்லது 6.5 வருஷங்கள் கழித்து இஸ்ரவேலின் எல்லா கோத்திரங்களும் தாவீதின் இடத்துல வருகிறார்கள். தாவீதின் இடத்துல வந்து கர்த்தர் ஏற்கனவே தாவீதுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அல்லது தாவீதுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த தரிசனத்தை அவர்கள் நினைப்பூட்டுகிறதை இந்த இடத்துல கவனிக்க முடியும். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினதை 3 இடத்துல கவனிக்க முடியும். சாமுவேலை கொண்டு கர்த்தர் சகோதரர் நடுவிலே 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலே அவர் அபிஷேகம் பண்ணுகிறதை கவனிக்க முடியும். இங்கே அபிஷேகம் பண்ணும் பொழுது நீங்க என்ன கவனிக்கணும், நீங்க திருப்பினா நேரம் போயிடும், நோட்ஸ் எடுக்கிறவங்க எழுதி கொள்ளலாம். நீங்க 16வது அதிகாரத்தின் அந்த அதிகாரம் முழுவதும் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினது. இப்போ இந்த அபிஷேகம் பண்ணதை கவனிக்க முடியும். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட நாட்கள் எப்பொழுது இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறபடி நம்ம அதை தியானிப்போமே. ஆனால் 17 அல்லது 18 வயதுல இந்த சாமுவேலை கொண்டு தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இப்போ 30 வயது அல்ல 36 வயது கடந்து வருகிற அந்த சமயத்தில் இந்த வார்த்தையை இப்போ இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள். 30வது வயது இருக்கும் பொழுது யூத கோத்திரத்தர் எல்லாரும் சேர்ந்து வந்து 2வது அதிகாரம் 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே தாவீதை யூத கோத்திரத்துக்காக இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிற யூத கோத்திரம் அபிஷேகம் பண்ணி அவரை ராஜாவாக ஏற்படுத்துகிறத கவனிக்க முடியும். இப்போ 6 வருடம் கழித்து 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இங்க வரும் பொழுது நம்ம கவனிக்க முடியும் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரங்களும் வந்து இந்த இடத்துல 7 வருஷமும் 6 மாதமும் கழித்து இஸ்ரவேலின் எல்லா கோத்திரங்களும் இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணும்படிக்கு அழைக்கிறார்கள். இதுல என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி அதன் பின்புதான் நான் இந்த வார்த்தைக்குள்ள வர விரும்புகிறேன். இந்த தாவீதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த தாவீதுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். தரிசனம் கொடுத்த உடனே 1 நாள் 2 நாள் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே அந்த தரிசனத்துக்குள்ளே அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே கொண்டு போகவில்லை. எனக்கு ஆவியானவர் திட்டமாய் சொன்ன வார்த்தை, இந்த இடத்துல வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில அநேக வாக்குத்தத்தங்களும் தரிசனமும் இன்னும் நிறைவேறாதபடிக்கு அது நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நினைக்கலாம் இதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லையா, இதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஊழியத்தின் ஒரு நிலையா என்று சொல்லி நீங்கள் என்னலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் இல்ல நாம் இன்னும் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் நாம் அந்த பிரவேசிக்க வேண்டிய தேசத்துக்கு நேராய், நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தங்களுக்கு நேராய், நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தரிசனங்களுக்கு நேராய் நாம் பிரயாணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த தாவீது ராஜாவாய் மாறினதற்கு ஒரு காரணம் உண்டு. தாவீதை கர்த்தர் ராஜாவாய் ஏற்படுத்தினதற்கு காரணம், சவுல் ராஜாவாய் கர்த்தர் ஏற்படுத்தினதுக்கு ஒரு காரணம், சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டாரா இருந்தா கூட சவுலிடத்துல ஒரு திறமை இருந்துச்சு. என்ன திறமை, என்ன வித்தியாசம் இருந்துச்சுன்னா, இஸ்ரவேல் எல்லாரை விட இவன் உயரமாய் இருப்பான், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரை விட இவன் உயரமாய் இருக்கிறதை நம்ம 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் சவுலை குறித்து கர்த்தர் அறிமுகப்படுத்தும் பொழுது நம்ம கவனிக்க முடியும். இந்த சவுளுடைய தோளுக்கு கீழே தான் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா இந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாய் ஏற்படுத்துகிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, தாவீதின் இடத்துல ஒரு திறமையும் இல்லை, அல்லது ஒரு காரியமும் ஒரு பாசிட்டிவான ராஜாவாய் மாறுவதற்கு ஏற்ற ஒரு சூழலோ சாத்தியமான ஒரு காரியமும் இல்லை. 2 பேரையும் நீங்கள் சவுலையும் கவனிக்க முடியும், தாவீதையும் கவனிக்க முடியும். சிறுமையிலிருந்து தூக்கி எடுக்கிறார். அற்பமான ஒரு எல்கையிலிருந்து கர்த்தர் அவர்களை தூக்கி எடுக்கிறார். இந்த தாவீதை குறித்து நம்ம இப்ப தியானிக்கும் பொழுது தாவீதை குறித்து முதலாவது ஒரு காரியம் என்னன்னா, தாவீதை கர்த்தர் ராஜாவாய் ஏற்படுத்தினது, தாவீதை கர்த்தர் தலைவனாய் ஏற்படுத்தினது, தாவீதை கர்த்தர் அவன் மேல வைத்த தரிசனத்துக்கு நேராய் கர்த்தர் பிரயாணப்படுத்தினது இந்த தாவீதினுடைய திறமை அல்ல. அற்பமாய் இருந்த நிலைமையிலும் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு எப்படி ராஜாவாய் மாற்றினார் என்று சொன்னா, வார்த்தையின்படி ராஜாவாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஊழியத்தில் அல்லது நம்முடைய குடும்பத்தில் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவைகளை நம்முடைய சுய பலத்தினால் சிலவைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், நம்முடைய சம்பாத்தியத்தினால் நம்முடைய முயற்சினால் சிலதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த கால வேளையில் ஆவியானவர் நம்மை தட்டி சொல்லுகிறார், நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய முயற்சி அல்ல, நம்முடைய ஜெபம் அல்ல, அதையும் தாண்டி நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின்படி சில எல்கைக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். இந்த வாக்குத்தத்தமும் சூழ்நிலையும் எப்படி இருக்கும் அப்படின்னா, வாக்குத்தத்தமும் சூழ்நிலையும் யாருக்கு எந்த வார்த்தையை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தாலும் நீங்க கவனிக்க முடியும். குழியில் இருக்கிறவனை பார்த்து சொல்லுவார், நான் சிங்காரத்தில் அமர பண்ண போகிறேன். ஆண்டவர் கடன்ல இருக்கிறவனை பார்த்து சொல்லுவார், அநேகருக்கு கடன் கொடுக்கிறவனாய் இவனை மாற்ற போகிறேன். ஆண்டவர் இந்த வேதத்துல தெரிந்தெடுத்த எந்த நபர்களாய் இருக்கலாம், யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு மனிதன் மேல தரிசனம் வைக்கும் பொழுது அல்லது ஒரு மனிதன் மேல கர்த்தர் வாக்கு தத்தங்களை பொழிந்தருளும் பொழுது அவனுடைய சூழ்நிலைக்கும்
அந்த வாக்கு தத்துவத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா ஆப்போசிட்டா இருக்கும். சூழ்நிலையும் வாக்கு தத்துவம் எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். நீங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை பாருங்க. நல்லா வாழ்ந்திருக்கிற ஒருவனை குறித்து கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், அல்லது நீங்க வேதத்துல எனக்கு அது உள்ள அந்த வாக்கு தத்தங்கிறதுக்குள்ள போன நிறைய நேரம் ஆயிடக்கூடாது. அதனால மேலோட்டமா சில நபர்களை கவனிக்க நான் உங்க மத்தியில வைக்கிறேன். ஆபிரகாமை கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம்னா, இந்த ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை இல்லை. அதாவது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும், மற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க அது ஒரு பக்கம், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தை இல்லை. 90 வயதா இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லிக்கணும்னா, அநேக பிள்ளைகளை தருவேன்னு சொன்னா கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனா மாற்றுவேன். யோசித்து பாருங்க, ஒரு பிள்ளைக்கு பலன் இல்லை, அல்லது ஒரு பிள்ளை பெற்றெடுப்பதற்கு சாத்தியம் இல்லை. இவருடைய சரீரம் செத்து போனது, அவளுடைய கர்ப்பம் செத்து போனது. ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக ஜாதிகளுக்கும் நான் தகப்பனாய் மாற்றுவேன். நீங்க வேதத்துல இப்படி யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்துவம் எந்த மனுஷனுக்கா இருந்தாலும் சம்பந்தம் இல்லாத ஒருவனை பார்த்து ஆண்டவர் அவன் மேல வைத்திருக்கிற தரிசனத்தை வெளிப்படுத்துகிறத நம்ம கவனிக்க முடியும். ஒன்று, தாவீதை கர்த்தர் ராஜாவாக தலைவனாய் ஏற்படுத்தினதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய வார்த்தையும் தரிசனமும் திட்டமும் இருந்துச்சு. நேற்றைய தினத்துல கர்த்தர் நம்மோடு பேசினா நம்புகிறேன். பேதுருன் மேல இருந்த தரிசனம் பெரியது, பேதுருன் மேல வைத்திருந்த நோக்கம் பெரியது. சில நேரம் நாம அறிந்திருக்கிறோமோ உணர்ந்திருக்கிறோமோ தெரியாது, நம்முடைய வாக்கு தத்தங்கள், நம்மை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை எழுதி வைத்திருப்பீர்களானால் புரட்டி பார்க்கும் பொழுது தெரியும், சம்பந்தம் இல்லாத நமக்கு பெரிய பெரிய வாக்கு தத்தங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சரி, ரெண்டாவது, இந்த தாவீதை கர்த்தர் எப்பொழுது ராஜாவாக அல்லது எப்பொழுது தலைவனாக ஏற்படுத்துகிறார் என்பதை இந்த இடத்துல நம்ம கவனிக்க முடியும். மீண்டும் அதே வார்த்தையை நம்ம வாசிக்க கவனிக்கலாம். முதலாவது வசனத்தை வாசிங்க. அக்காலத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாரும் தாவீதின் இடத்துல வர்றாங்க. அது யாரெல்லாம் என்பது 1 நாளாகமத்துல நம்ம கவனிக்க முடியும். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து யார் யார் வந்தாங்க, எவ்வளவு பேர் வந்தாங்கிற எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இவ்வளவு பேர் வந்து இந்த தாவீதின் இடத்துல என்ன சொல்லுகிறார்கள்? சவுல் எங்க மேல ராஜாவா இருக்கும் பொழுது எங்களை நடத்தி கொண்டு போனவரும் எங்களை நடத்தி கொண்டு வந்தவரும் நீர்தான். உமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இஸ்ரவேல் மேல் நீ ராஜாவாய் தலைவனாய் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல நாம இன்னொரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டுமானால், அக்காலத்தில் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ரொம்ப தாமதமாய் வந்தார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, கோலியாத்தை மேற்கொண்ட பொழுது ஒண்ணு செய்திருக்கலாம். என்ன கவனிங்க, தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணின பொழுது 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல ராஜாவாய் மாற்றிருக்கலாம். ஒண்ணு அதுல பண்ணல. 17வது அதிகாரத்துல கோலியாத்தை வீழ்த்தின பொழுது ராஜாவாக ஏற்படுத்தி இருக்கலாம், அதுவும் நடக்கல. இப்போ சவுல் மரித்து விட்டார். சவுல் மரித்ததுக்கு அப்புறமாவது சமஸ்த இஸ்ரவேலுக்கு இவரை ராஜாவா ஏற்படுத்தி இருக்கணும், அப்பவும் நடக்கல. கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் கடந்து போகிறது. அதுக்கு அப்புறம் இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார் இந்த தாவீதின் இடத்துல வருகிறார்கள். இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னா, ரொம்ப தாமதமா வந்தாங்க. எப்போ வந்தாங்க? ஆனா அதுக்கு வேதம் என்ன வார்த்தை சொல்லுகிறதுனா, அக்காலத்தில் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதத்துல நீங்கள் கவனிக்க முடியும், ஒரு மனிதனை கர்த்தர் தம்முடைய கரத்துல எடுக்கிறார் என்று சொன்னா, அநேக இடத்துல வசனத்தின்படி சொல்ல வேண்டுமானால் 30வது வயதுல அநேகரை தம்முடைய கையில் எடுப்பார். ஆதியாகமம் 41, 46 திருப்ப வேண்டாம். யோசேப்பை நம்பி பெரிய ஒரு ஸ்தானமும் பொறுப்பும் அவனுடைய அழைப்பும் அவனுடைய தரிசனமும் அவனுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட பொழுது 30 வயதாக இருந்தான். அது மாத்திரமல்ல, இந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாய் ஏற்படுத்தின பொழுது இந்த தாவீது 30 வயதாக இருந்தார் என்பதை நம்ம வேதத்துல கவனிக்க முடியும். என்னாகமம் 4வது அதிகாரத்தின் 3ஆம் வசனம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒருவனை ஆசாரியனாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது யுத்தத்துக்குள்ள ஒருவனை எண்ணிக்கைக்குள்ள சேர்க்க வேண்டுமானால் அவனுக்கு எத்தனை வயது ஆயிருக்கணும்னா 30 வயது. வேதம் சொல்லுகிறபடி குறைந்தது ஒரு மனிதன் மேல தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றணும்னா 30 வயது. ஆமே. அப்போ இதுல இருக்கிற சிலருக்கு இந்த வார்த்தைகள் 30 வயதிலே அந்த ஸ்தானத்துக்கு நேராக அந்த தரிசனத்துக்கு நேராக நடத்தி விடுவார். ஆனா எல்லாருக்கும் 30 அல்ல. ஆமென் சொல்ல மாட்டேங்கீங்களா? எல்லாருக்கும் 30 அல்ல. நீங்க வேதத்துல கவனிக்க முடியும். மோசே, சில நேரம் நம்ம நினைப்போம் பலன் குறைந்து போய்விட்டது, வயது முதிர்ந்து விட்டேன்,
நம்ம 35 வயசுல 40 வயசுல எனக்கு வயசு போயிட்டு இனி என்ன ஊழியம் செய்ய முடியும், இனி எப்படி வாக்குத்தத்தத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும், இனி எப்படி இந்த நன்மையை பார்க்க முடியும், இனி எப்படி இந்த காரியத்தை சுதந்திரிக்க முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை, அல்லது நாம் கடந்து போகிற பாதையில் இருக்கிற சில சூழ்நிலைகள் நமக்கு என்ன தோணிடும்னா இனி நடக்குமா? இந்த தாமதம் ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. நம்ம பார்வையில 4 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கணும், ஏசு 4 நாள் கழித்து வந்திருக்கிறான். ரொம்ப தாமதம் பண்ணிவிட்டான். அது நம்முடைய பார்வை. வேதத்துல நம்ம கவனிக்க முடியும், மோசேயை கர்த்தர் 40 வயதுல அந்த எகிப்தை விட்டு வெளியே வரணுங்கிற ஒரு தரிசனத்தை வைக்கிறார். ஆனாலும் முழுமையான தரிசனம் 80வது வயதிலே கொடுக்கிறார். 80வது வயதுல கொடுத்த இந்த தரிசனம் 120 வயது வரைக்கும் அவர் கடந்து போனார். அந்த வனாந்தரத்தை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போனார். ஆனாலும் பலன் குறைந்தவனாய் இந்த மோசேயை மரித்து விடவில்லை. பலன் இருந்துச்சு. இவர் செய்த ஒரு குறைவு, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத விசுவாச குறைவு கானானை சுதந்திரிப்பதற்கு தடை செய்து விட்டது. அப்போ வயது குறைவு இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். காலங்கள் கடந்து போவது தரிசனத்தை அல்லது வாக்கு தத்தத்தை ஒரு நாளும் நம்மை விட்டு பிரித்து விடவோ, அந்த எல்கைக்குள்ள நாம் சுதந்திரித்து வருவதற்கு தவறி விடவோ ஒரு நாளும் நம்மை தடை செய்து விடாது. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து பிறப்பிலிருந்து நீங்க கவனிக்க முடியும், அவர் எல்லாவற்றிலும் சிறந்தவர், எல்லாவற்றிலும் வளர்ந்தவர். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கலாம்னா, சின்ன வயதுல இருந்து அவர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். லூக்கா 3வது அதிகாரத்தின் 23வது வாக்கியத்துல நீங்கள் கவனிக்க முடியும். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எப்பொழுது அவருடைய அந்த ஊழியத்துக்கு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் இவருடைய வாழ்க்கையில ஆரம்பமாகிறது என்று சொன்னா 30வது வயது. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இந்த 30வது வயது நீங்க யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வயது ஆகணும், அல்லது 30 வருஷம் தாமதம் ஆகணும். இயேசு கிறிஸ்து, அதாவது பரிசுத்த ஆவியானவரால் வார்த்தையினால் உற்பத்தி ஆன தெய்வம், வார்த்தையினால் மாம்சமான தெய்வம், இவர் வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறணும், வாக்கு தத்தத்தின் எல்கைக்குள்ள பிரவேசிக்கணும்னா அவருக்கே 30 வயது ஆகணும்னா நமக்கு 50 வயது ஆனா கூட பிரச்சனை இல்லை. அவர் அளவுக்கு நம்ம பிறப்பிலிருந்து நாம் அந்த தரிசனத்தின் பாதையில் நடந்தவர்கள் அல்ல. ஏதோ ஒரு விதத்துல 20 வயதிலோ 25 வயதிலோ சிலர் அதை விடவும் தாமதமாய் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவனுடைய சமூகத்துல வந்துடுகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். கண்களை மூடுவோமே ஒரு நிமிஷம். நான் ஏன் இந்த வார்த்தையில கொஞ்சம் நான் அப்படி நிற்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, சிலருடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் தாமதமாகினதுனால சுதந்திரிக்க முடியாது என்கிற எண்ணம் வந்து விட்டது. இனி தரிசனத்தை செய்ய முடியாது, இனி ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது, ஏதோ இருக்கிற கொஞ்ச காலம் கொஞ்சமா செய்துட்டு போயிடலாம். இல்ல, தரிசனம் மாறவில்லை. எல்லாரும் கண்களை மூடலாம். தரிசனம் மாறவில்லை. நம்ம மேல வைத்திருக்கிற தரிசனம் ஒருவேளை நிறைவேறுவதற்கு தாமதமானாலும் அது நம்முடைய பார்வையில தாமதம். அந்த வார்த்தையை சொல்லும்படிக்கு என்னை ஆவியானவர் நடத்தினார். பிரதர், சிஸ்டர், அன்பு தகப்பனே, அன்பு தாயே, நம்முடைய பார்வையில் அது தாமதம், ஆண்டவருடைய பார்வையில் அது ஏற்ற வேலை. ஆண்டவருடைய பார்வையில் அது ஏற்ற வேலை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை, ஆனால் உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தரிசனம் பெற்றவர்களுக்கு, வாக்குத்தத்தம் பெற்றவர்களுக்கு ஒருவேளை நம்முடைய பாதையில தாமதம் மாதிரி தெரிந்தாலும் அவர் ஒரு ஏற்ற வேலையை வைத்திருக்கிறார். பிரசங்கி 3:11 இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். தேவன் அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். என் வாழ்க்கையில இது தாமதம் அல்ல, அவர் வைத்த ஏற்ற வேலைக்கு நேராக என்னை நடத்துகிறார் என்று சொல்லி நம்புகிறவர்கள் அப்படி கண்களை மூடினவனமாய் ஒரு சில நிமிஷங்கள் அப்படி கர்த்தருக்கு மகிமை செலுத்த ஆரம்பிக்கலாம். இயேசுவுக்கே 30 வயது ஆக வேண்டுமே என்று சொன்னால், இயேசு ஊழியத்தில் பயன்படுத்தப்படுவதற்கு அவருக்கே 30 வயது ஆக வேண்டும் என்று சொன்னார், 30 வருஷம் ஆக வேண்டும் என்று சொன்னார். நமக்கு கூட 2 வருஷம் ஆனாலும் தாமதம் இல்லை. நம்ம மேல வைத்த தரிசனத்தை அவர் நம்மை கொண்டு செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்த தரிசனத்தை அவர் நிமித்தம் நிறைவேற்றினதே போல நம்ம மேல வைத்திருக்கிற ஊழிய தரிசனங்கள், நம்ம மேல வைத்திருக்கிற குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற தரிசனங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில வைக்கப்பட்டிருக்கிற தரிசனத்தை நம்மை கொண்டு செய்வதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படி ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலாம். ஆண்டவரே, எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையோடு உண்மை பின்தொடர்ந்து வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த நாள் காலையில எத்தனை பேர் இந்த வார்த்தையை கவனித்தீங்கன்னு தெரியல.
வாக்குத்தத்தத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் பிரதான வாக்குத்தத்தமாகிய பரலோக ராஜ்யமாய் இருக்கலாம். இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நம்முடைய ஓட்டத்தை குறித்து, அழைப்பை குறித்து, ஊழியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த காலவேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை நடத்துகிற ஆண்டவரே இந்த பாதையில இன்னும் நான் உமக்கு பொறுமையாய் சகிப்பதற்கு ஆயத்தம், இன்னும் நான் உம்முடைய சித்தத்தின்படி உமக்கு சித்தமான வேலை வரைக்கும் நான் அமர்ந்திருப்பதற்கு ஆயத்தம் என்று சொல்லி எத்தனை பேரால சொல்ல முடியும்? தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நன்றி. உமக்கு சித்தமான வேலை வரைக்கும் நான் அமர்ந்திருக்க ஆயத்தம். லூக்கா 18:8 எப்படியாய் சொல்லுகிறது, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயத்தை செய்யாமல் இருப்பாரோ? அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆவியானவர் நம்மோடு கூட அந்த பகல் வேளையில பேசுகிற வார்த்தை, ஒரு நல்ல மேய்ப்பன் தன் மந்தையை அறிந்திருக்கிறபடியினால் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இன்னுமே என் கரைக்கு போய் சேர முடியல, ஏன் இன்னும் தரிசனத்தின் எல்கைக்கு நேராய் போய் சேர முடியல? கரவலாடுகளினுடைய நிலையை அறிந்திருக்கிற நல்ல மேய்ப்பனாய் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறதே போல இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் நம்மை துரிதமாய் நடத்தி ஏதோ ஒரு இடத்துல நம்மை இழந்துவிட விரும்பவில்லை. அவர் மெதுவாய் நடத்தினாலோ கரை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். அவர் நம்மை பொறுமையாய் நடத்தினாலோ தரிசனத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே. வாய்களை திறந்து சொல்லுவோமா? உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா, உம்மை போல் என்னை அர்ப்பணிப்போடு கூட வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்னிடத்தில் உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினார். இந்த இடத்துல இருக்கிற அநேகருக்கு அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மலையின் மேல் உள்ள பட்டணம், மலையின் மேல் உள்ள பட்டணம், அநேகருக்கு ஒளி கொடுக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மலையின் மேல் உள்ள பட்டணம். கர்த்தர் சொல்லுகிறார், மலையின் மேல் உள்ள பட்டணமாய் தெரிந்து கொள்ளப்பட்டாலோ, மலையின் மேல் உள்ள பட்டணமாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டாலோ, இன்னும் அவர் வெளியே கொண்டு வராதபடிக்கு அவர் மறைத்து வைத்ததற்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஒரு காலம் வருகிறது. எப்படி தாவீதுக்கு ஒரு காலம் வந்ததோ, அக்காலத்திலே இஸ்ரவேல் கோத்திரத்தார் எல்லாரும் தேடி வந்தார்களோ, அதே போல இந்த இடத்துல வந்திருக்கிற அநேகரை குறித்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களை தேடி ஜனங்கள் வருகிறது, உங்களை தேடி தேசத்திலிருந்து சத்தங்கள் எழும்புகிறது, தீவுகள் உங்களுடைய சத்தத்திற்காய் காத்திருக்கிறது. உங்களுடைய காதுகள் கேட்கக்கூடிய ஒரு காலம் உண்டு. மலையின் மேல் உள்ள பட்டணமாய் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய், அநேகருக்கு ஒளியை கொடுக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் ஏன் மறைந்து இருக்க வேண்டும்? ஏன் மறைவிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறேன்?
வாக்குத்தத்தத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. என்னுடைய ஊழியம், என்னுடைய குடும்பம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டியது ஏன் மறைக்கப்பட்டிருக்கிற? கர்த்தர் சொல்லுகிறார், நாள் ஒன்று வருகிறது, நாள் ஒன்று வருகிறது. கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருகிற நாளிலே, கர்த்தர் நம்மை தேசத்திற்கு வெளிப்படுத்துகிற நாளிலே நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை தேடி வரத்தக்கதாய் அன்றைக்கு இஸ்ரவேலை தாவீதை தேடி வந்தார்கள். தாவீது இஸ்ரவேலை தேடி போய் என்னை ராஜாவாய் ஏற்படுத்துங்கள், நான் உங்களை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லவில்லை. தாவீதை தேடி வந்ததை போல நம்மை தேடி வருகிற காலம் உண்டு. நம்மை தேடி வருகிற நன்மைகள் உண்டு. நம்மை தேடி வருகிற ஆசீர்வாதத்தின் எல்கையை நாம காண போகிறோம். ஆண்டவரை பார்த்து, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அப்படி கண்களை திறந்து கொள்வோம். வேகமா இந்த நாளின் வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து சொல்ல போகிறோம். கர்த்தர் தாவீதை இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் ஏற்படுத்தினார். நாம் நேற்றைய தினத்திலிருந்து நம்ம வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறபடி சவுலை கர்த்தர் முதலாவது நம்புகிறார் அல்லது நேசித்து அவன் மேல பெரிய ஒரு தரிசனத்தை வைத்தார். அதை சவுல் இழந்து போகிறார். அதை குறித்து ஒரு வேத வார்த்தை நம்ம வாசிச்சு இந்த நாளுடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்ல போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரத்தை வேகமா நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தின் 22வது வசனம். இதுல நம்ம கவனிக்க முடியும், சவுலையும் கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். சவுலை அவன் கீழ்ப்படியாதது நிமித்தம், கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்த காரியத்து நிமித்தம் கர்த்தர் அவனை தள்ளி விடுகிறார். அவனை தள்ளிவிட்ட பொழுது அதே ஸ்தானத்துல தாவீதை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆனா தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்ததை போல வேதத்துல வேற ஒருவரை குறித்து இப்படி ஒரு சாட்சி அவர் கொடுத்ததை நீங்க கவனிக்க முடியாது. என்ன சாட்சி கொடுத்தார்? இந்த வார்த்தை சொல்லுகிறது, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு பிரியமானதை அல்லது எனக்கு சித்தமானதை அல்லது நான் என்ன விரும்புகிறேனோ அதை செய்வான் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். நீதிமொழிகள் 25:13 வாசிக்க கவனித்தோம். அதிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, யாரு உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ அவன் தன் எஜமானுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவானா. நம்முடைய ஊழியமாய் இருக்கலாம், நம்முடைய குடும்பமாய் இருக்கலாம், நம்முடைய ஓட்டமாய் இருக்கலாம், இந்த உலகத்தை சந்தோஷப்படுத்ததோ இல்லையோ, நம்ம கூட இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்ததோ இல்லையோ, பரலோகத்தை சந்தோஷப்படுத்தணும். நம்முடைய எஜமானை சந்தோஷப்படுத்த வேண்டும். நம்மை நம்பி அனுப்புகிற நம்முடைய ஆண்டவருக்கு அது மகிமையா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நம்மை நம்பி அவர் அனுப்பி இருக்கிறாரே, ஆனா நம்மை அனுப்பின அந்த எஜமானுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு ஆண்டவர் இந்த தாவீது நிமித்தம் சந்தோஷப்பட்டிருப்பாரே, ஆனா இந்த சாட்சியை சொல்ல முடியும். யோசித்து பாருங்க, தாவீது பாவத்துல விழுந்தது நமக்கு தெரியும். சவுல் செய்ததை விட ஒரு பெரிய பாவம் தான் செய்தான்னு சொல்ல முடியும். ரெண்டு பேருடைய பாவத்தையும் தராசுல வச்சு பார்த்தாச்சுன்னா தாவீது செய்த பாவம் பெருசு. ஆனாலும் தாவீதினுடைய உண்மை அல்லது தாவீதினுடைய ஏதோ ஒரு காரியம் கர்த்தரை கவர்ந்து கொண்டதுனால தாவீது ஆண்டவர் நேசிச்சதை விட சாலமோன் அதிகமா நேசிக்கிறார். இப்ப வாசிக்க நேரம் இல்ல, நீங்க வேதத்துல கவனிக்க முடியும். சாலமோன் என்று சொல்லி அவனுக்கு பெயரிட்டார்கள். அவனிடத்தில் தேவன் அன்பாய் இருந்தார் என்று சொல்லி வேதம் சாட்சி கொடுக்கிறது. தாவீதின் இடத்துல ஆண்டவர் இந்த அளவிற்கு அன்பாய் இருந்தாரா என்பது தெரியாது. நெகேமியா 13:26 சொல்லுகிறது, தேவனால் சிநேகிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த சாலமோனே கர்த்தரை விட்டு தூரம் போய் அதனுடைய விளைவு என்னன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்ததின் விளைவு ராஜ்யபாரம் 2ஆய் பிளந்தது. 2ஆக பிரிந்த பொழுதும் கூட ஆண்டவர் அடிக்கடி தம்முடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறார், தாவீதுக்காக நான் ஒரு விளக்க வச்சிருக்கிறேன், தாவீதுக்காக நான் ஒரு விளக்க வச்சிருக்கிறேன். சில நேரம் சில பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள கண்டிக்க மனசு வராது, ஏன்னா அம்மா அப்பாவுக்காக. ஆமென் சொல்ல மாட்டேங்களா?
இப்போ இந்த தாவீது நிமித்தம் அந்த சந்ததி எத்தனையோ பாவத்துல விழுந்து போறாங்க. கர்த்தர் எவ்வளவு துக்கப்படுத்துகிறார்கள். ஒரு விளக்க வைத்தது மட்டுமல்ல, இந்த தாவீதை கர்த்தர் கனப்படுத்தின ஒரு பெரிய கனம் என்னன்னா, தாவீதின் குமாரன் அழைக்கப்படுறதை விரும்பி அந்த சந்ததியில் அவர் தோன்றினார். நீங்க மத்திய 1வது அதிகாரம் திருப்ப வேண்டாம். மத்திய 1வது அதிகாரம், லூக்கா 3வது அதிகாரம் ரெண்டையும் நீங்கள் கவனிக்கும் பொழுது தெரியும், யோசேப்பும் தாவீதின் வம்சத்தின் வழியை சார்ந்தவர், மரியாளும் தாவீதின் வம்சத்தின் வழியை சார்ந்தவர். 2 பேரும் அதே சந்ததியில் இருந்து வந்த அவர்களுடைய பிள்ளையாக அவர் பிறந்தார். அதை நீங்க கவனிக்க முடியும். தாவீதின் வேறுமானவர் என்று சொல்லி பரலோகத்திலே தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு கனத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க யோசித்து பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி விசுவாசிச்சார்? ஆபிரகாமுக்கு கொடுக்காத கனம், ஆபிரகாமை கர்த்தர் கனப்படுத்தினார். ஆனாலும் ஆபிரகாமுக்கு கிடைக்காத, ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு கிடைக்காத, ஏன் யோசேப்பு கிடைக்காத ஒரு பெரிய கனத்தை கர்த்தர் தாவீது கொடுக்கறத இதை கவனிக்க முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். வெளிப்படையா சொல்லணும்னா, ஒருவேளை என்னுடைய தகப்பன், ஆண்டவர் எனக்கு நல்ல தகப்பனை கொடுத்தார். எந்த கெட்ட பழக்கமும் எங்கள் அப்பா கிடையாது. அதாவது சபையில் நல்ல கனம் இருந்ததுன்னா நல்ல ஒரு பக்தியுள்ள தகப்பனார். எங்கள் அம்மா நல்லா ஜெபிக்கிற தாயார். ஒருவேளை எங்க அப்பா ஒரு குடிகாரா இருந்து அல்லது ஒரு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணியிருப்பாருனா, நான் உங்களுக்கு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வருத்தம் வரக்கூடாதுன்னு தான் நான் என்ன சொல்ல, நீங்க இப்படி கவனிக்கணும். இப்போ எங்க அப்பா எல்லா இடத்துலையும் ஊர்வம்பு இழுத்துட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுடைய பிள்ளையா இருந்தேன்னு வைங்களேன், நான் வெளியே போய் இன்னாருடைய பையன் என்னை அறிமுகப்படுத்த மாட்டேன். எங்க அப்பா ஒரு நல்ல பொறுப்புல இருக்கிறார், கணத்துல இருக்கிறார், பதவியில இருக்கிறார் அப்படின்னா நான் சொல்லுவேன் இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்லுவேன். ஆண்டவர் தாவீதை எவ்வளவாய் சிநேகித்து இருக்கிறாரா என்று சொன்னா, தாவீதின் குமாரன் அழைக்கப்படுகிறது அவர் விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். சரி, இப்போ நம்ம ஏன் இந்த அளவுக்கு தாவீதின் மேல ஆண்டவர் இவ்வளோ ஒரு கனத்தை, அல்லது தாவீது எதன் நிமித்தம் கர்த்தரை இந்த அளவிற்கு கவர்ந்து கொண்டா? நான் கடந்த வருஷம் செம்பட்டிக்கு வந்திருக்கும் பொழுது பார்டேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் ஒரு பகுதி நான் உங்கள் மத்தியில் வைத்தது நினைவு இருக்கிறது. அதை தான் நான் மேலோட்டமாக சொல்லி இந்த நாளுடைய ஒரு 3 காரியத்தை மொத்தமாக நான் ஒரு 3 காரியத்தை சொல்லி நம்ம எல்லாரும் அர்ப்பணித்து நம்ம ஜெபத்தோடு கூட தெய்வ பிரசன்னத்தில் நம்ம கடந்து செல்ல போகிறோம். 1 சாமுவேலுக்கு திருப்பிக் கொள்வோம். வேகமாய் 1 சாமுவேலுக்கு திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் சாமுவேலை கொண்டு கர்த்தர் இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட விதம் நமக்கு தெரியும். அதில் நம்ம கொஞ்ச நேரம் அசை போட்டால் சத்தியங்கள் இருக்கிறது, தேவையான வார்த்தை இருக்கிறது, ஆனால் நேரம் போயிடும். அதனால 1 சாமுவேல் 16 விட்டுலாம். இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது இப்போ சவுலுக்கு முன்னாடி நின்று சவுலுக்கு வருகிற அந்த சத்துருவினுடைய, அதாவது பிசாசனுடைய தொந்தரவிலிருந்து விடுதலை பெறும்படிக்கு இந்த சவுலோடு கூட, சவுல் ராஜாவோடு கூட இருக்கிறார். இப்போ அதன் பின்பதாய் இந்த தாவீது தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார். இந்த தாவீது இப்போ தன்னுடைய வீட்டுக்கு போய் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்னா, தன்னுடைய பணியை, தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த தாவீதை ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அல்லது எனக்கு சித்தமானதை செய்வான் என்று சொன்னாரே, தாவீது செய்த காரியம் என்ன? இந்த தாவீதின் இடத்திலிருந்து நம்ம பின்னாடி நிறைய சம்பவங்கள் கவனிக்கலாம். ஆனால் நம்ம இந்த நாளில் இந்த 17வது அதிகாரத்தில் மட்டும் நம்ம கொஞ்ச நேரம் அசை போடலாம். நம்ம இந்த 17வது அதிகாரத்தில் நம்ம கவனிக்க போகிறோம். இப்போ இந்த தாவீதோடு கூட பிறந்தவங்க மொத்தம் 8 பேர். நீங்க அதை கவனிக்க முடியும். 12வது வசனத்தில் தாவீதோடு கூட பிறந்த மொத்தம் புத்திரர்கள், அதாவது ஈசாயின் பிள்ளைங்க எத்தனை பேர்? 8 பேர். இந்த 8 பேர்ல 3 பேர் எங்க இருக்கிறாங்கன்னா ராணுவத்தில் இருக்கிறாங்க. 3 பேர் எங்க இருக்கிறாங்க? ராணுவத்தில் இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்திலையும் திரும்பி பாருங்க, நம்ம கூட பிறந்தவங்க யாரோ ஒருத்தங்க நல்ல ஒரு பதவியில் அல்லது நல்ல ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்தாச்சுன்னா நம்ம குடும்பம் எல்லாம் நம்மளை விட அவங்கள சார்ந்து இருக்கிறத கவனிக்க முடியும். இது கூட ஆமென் சொல்ல மாட்டேங்க. இப்போ இங்கே மூத்த குமார்கள் 3 பேரும் ராணுவத்தில் இருக்கிறாங்க. அப்போ நீங்க யோசித்து பாருங்க, இந்த குடும்பத்துல இந்த 3 பேருக்கு ஒரு பெரிய கனம் கிடைத்திருக்கும். அதை 16வது அதிகாரத்துல கவனிக்க முடியும். சாமுவேலுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் போது முதல்ல ராணுவத்தில் இருக்கிற 3 பேர் தான் கடந்து போறாங்க. ஆனா அவர்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க கொஞ்சம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட நீங்க இதை கவனித்து பார்த்தோமே, ஆனால் நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்மை விட நம்ம குடும்பத்துல, நம்மை விட நம்முடைய எல்கையில எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அல்லது நல்லா படித்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள விட நம்ம மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆரம்பம் எப்படி இருக்கும்னா, உலகத்துல யாரு ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கிறாங்களோ, நல்லா படிச்சிருக்காங்க, அல்லது நல்ல வேலையில இருக்காங்க, அல்லது நல்ல ஒரு பெயர்ப்புகளோடு இருக்கிறாங்கன்னா அவங்க தான் ஆரம்பம். இந்த உலகத்துல அவங்க தான் முன்னாடி ஓடுவார்கள். ஆனா வேதத்தினுடைய ரகசியம் என்னன்னா,
ஆவிக்குரிய தரிசனம் உள்ளவர்கள், யாரு மேல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறதோ, யாரு மேல தேவனுடைய தெரிந்தெடுப்பு இருக்குதோ, முதல்ல அவங்க எங்க இருப்பாங்கன்னா பின்னாடி இருப்பாங்க. ஏன் என்று சொன்னா வசனம் என்ன சொல்லுகிறதுனா, பிந்தினோர் முந்த வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பின்னாடி இருக்கிற இந்த தாவீதை கர்த்தர் முந்த பண்ணினதை வேதத்துல கவனிக்க முடியும். இப்போ சகோதரர் மூத்தவங்க 3 பேர் எங்க இருக்காங்க? இந்த தாவீதை கர்த்தர் ராஜாவா ஏற்படுத்தின பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த 3 பேர் ராணுவத்தில் இருக்காங்க. அது வசனம் சொல்லுகிறது, நம்ம உள்ள போக வேண்டாம். 3 பேர் எங்க இருக்கிறாங்க? இப்போ இந்த ராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல இளையவனாய் இருக்கிற அல்லது பிந்தி இருக்கிற அல்லது அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஒருவேளை உங்க குடும்பத்தில் அல்லது என் எல்கையில நான் தான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன் அல்லது என்னதான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்க நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நாள் உண்டு, நான் முந்தக்கூடிய நாட்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். வேதத்தினுடைய ரகசியம் என்னன்னா, ஆரம்பம் உலக பிரகாரமான மனுஷன் முந்தி ஓடலாம். ஆனா தேவனுடைய திட்டம் என்னன்னா, நாளொன்று வரும் பொழுது நம்மை அவர் முந்த பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். சரி, இந்த நாளுடைய வார்த்தைக்குள்ள வருகிறேன். இப்ப 8 சகோதரர்கள் இருக்கிற 7 சகோதரர்கள், இந்த தாவீதையும் சேர்த்து 8 பேர். இந்த 8 பேர் இருக்கிற இந்த தாவீது இப்போ அந்த குடும்பத்துல அவருடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது, வேதம் நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துதுன்னா, இந்த தாவீதினுடைய வேலை என்னன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. என்ன செய்துட்டு இருக்காரு? சாமுவேல் வரும் பொழுதே இந்த தாவீதை குறித்து வேதம் நமக்கு என்ன அறிமுகப்படுத்துதுன்னா, இந்த தாவீது ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார். இப்ப கவனிக்கலாம், 15வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீதை குறித்து நான் சில வார்த்தைகளை சொல்ல போகிறேன். எல்லாரும் சொல்லுங்க. முதலாவது, இந்த தாவீது எதை மேய்த்தான் என்று சொன்னா, தகப்பனுடைய ஆடு. வாயில திறந்து சொல்லுங்க. யாருடைய ஆடு? தகப்பனுடைய ஆடு. ஒன்று. இப்போ ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற இந்த தாவீதை பார்த்து தகப்பன் சொல்லுகிறார், யுத்த காலத்துல இப்போ இங்க என்ன யுத்தம் நடைபெறுகிறது நமக்கு தெரியும். பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் மலையில பெலிஸ்தர்கள், இந்த பக்கம் மலையில இஸ்ரவேலர் நின்று கொண்டிருக்கிறாங்க. இப்போ அந்த பெலிஸ்தர்ல இருந்து ஒருத்தன் எழும்பி வருகிறான். நல்ல உயரமான ஒரு மனுஷன், ஒரு அரக்கன் போன்றவன் எழும்பி வருகிறான். அவன் சொல்றான், ஒருவனை என்னிடத்துல அனுப்புங்க, ஒத்தை பார்க்கலாம், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடிமையா இருக்கலாம், ஜெயிச்சவங்களுக்கு தோற்றவர்கள் அடிமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உடன்படிக்கை அவன் ஏற்படுத்தும்படிக்கு அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்கள் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ யுத்தத்துல அங்கே இஸ்ரவேலரோடு கூட யுத்தத்துல, சவுலோடு கூட யுத்தத்துல நிற்கிறது யார் என்று சொன்னா, இந்த தாவீதுடைய மூத்த சகோதரர் 3 பேர் இருக்கிறாங்க. இப்ப தகப்பன் என்ன நினைக்கிறான்னா, இந்த தாவீதை யுத்த களத்துக்கு அனுப்பணும். ஏன் அனுப்பணும்னா, இவன் சகோதரர்கள் சுகமா இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வாங்கிட்டு வரணும். என்ன வாங்கிட்டு வரணும்? அடையாளம் வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் தின்பண்டங்கள் அல்ல உணவு பதார்த்தங்களை கொடுத்து அனுப்புகிறார். இப்போ இப்படி இவர் போகிற அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இங்கே பெலிஸ்தரும் இஸ்ரவேலர் யுத்தத்திற்கான சூழலில் நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல அந்த யுத்தத்தின் செய்தி தாவீதுடைய காதுல கேட்குது. இப்ப தாவீது சொல்லுகிறார், இந்த பெலிஸ்தனை யாராலும் மேற்கொள்ள முடியாதா? இந்த பெலிஸ்தனை மேற்கொள்கிறவனுக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும், இப்படி இதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த சமயத்துல அவனுடைய மூத்த சகோதரன் பார்க்கிறான். இந்த தாவீது பேசி கொண்டிருக்கிறத கவனித்த பொழுது இந்த மூத்த சகோதரன் என்ன சொல்லுகிறார், இந்த கவனிக்கலாம். 28வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். நீ இங்கே வந்தது என்ன? அந்த கொஞ்ச ஆடுகள் என்ன கவனிக்கணும். முதலாவது என்ன சொன்ன? தகப்பனுடைய ஆடு. என்ன ஆடு? தகப்பனுடைய ஆடு. இரண்டாவது கொஞ்ச ஆடு. இப்ப வாசிங்க அதே வசனத்தை மீண்டும் வாசிங்க. வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டா? இங்க கவனிக்கணும், பெரிய மந்தை கிடையாது. ஏன் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா, தகப்பனுடைய ஆடுனா தகப்பனுக்கு அப்புறம் இதுல எத்தனை பேருக்கு பங்கு? 8 பேருக்கு பங்கு. அப்போ இது பெரிய மந்தைனா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்ல? ஒரு தொழில் இருக்குது, தகப்பன் நம்மை நம்பி தருகிறார், அது நல்ல வருமானத்துக்குரிய தொழிலா இருக்கும். இதை வைத்து சகோதரர்கள் பிழைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா தொடர்ந்து அதை செய்யலாம். ஆமே, இது பெரிய மந்தையும் கிடையாது, கொஞ்சோண்டு ஆடு. அடுத்து 3வது ஒரு காரியம் சொல்லுகிற இந்த வசனத்திலே, வனாந்தரத்திலே மேய்த்து கொண்டிருந்தானா. எங்க மேய்ச்சிட்டு இருந்தாரு? வனாந்தரத்துக்கு அர்த்தம் என்னன்னா, ஒண்ணுமே இல்லாத இடம், வெறுமையான இடம். செழிப்பான வெளியிலே ஆடுகளை மேய்ப்போமே ஆனால் மந்தை பெருகும், மந்தை விருத்தியாகும், ஆடுகள் கொழுத்திருக்கும், நல்ல வரத்து உண்டாகும். ஆமாவா இல்லையா? ஆடை குறித்து சொன்னோன்னா உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இவர் மேய்க்கிற இடம் வனாந்திரம். வனாந்திரத்துல மேய்க்கிறதுல என்ன பிரச்சனைனா,
இப்போ ஆடு மேய்க்கிறவங்க காலையில போனா சாயங்காலம் திரும்பி வந்துடலாம், அல்லது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போயிட்டு வந்துடலாம். இங்கே பழைய ஏற்பாட்டுப்படி நம்ம கவனிக்க முடியும், ஆடுகளை மேய்க்கிறவர்கள் அங்கே தங்கி தங்களுக்கு என்ன கிடைச்சிச்சோ அதை சாப்பிட்டு கொண்டு அங்கேயே தங்கி இருக்க வேண்டும். இந்த ஆடுகளை வனாந்தரத்துல மேய்க்கிறது மட்டுமல்ல, இவனும் வனாந்தரத்துல தங்கி இருக்கணும். நான் பேசுறது புரியுதா? இப்போ இவனுடைய கையில இருக்கிறது தகப்பனுடைய ஆடு, கொஞ்சம் ஆடு, மூணாவது நான் சொல்றேன் வனாந்தரத்துல மேய்த்து கொண்டு இருக்கிறான். இந்த வனாந்தரத்துல மேய்க்கிறது ஆடுகளுக்கு மட்டும் நல்ல புல்லு கிடைக்கலங்கிறது பிரச்சனை கிடையாது. தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வனாந்தரம் இருக்கிறது. ஆமே, செழிப்பான இடத்துல இருந்தா தாவீதின் வாழ்க்கையும் கொஞ்சம் செழிப்பா இருக்கும். இவர் இருக்கிற இடம் நல்ல பலன் இல்லை, நல்ல வரத்து இல்லை, ஆனாலும் அந்த வனாந்தரத்துல அவர் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த தகப்பனுடைய ஆடு என்பது என்ன, அல்லது இந்த கொஞ்சம் ஆடுகள் என்பது என்ன, இந்த வனாந்தரத்திலே மேய்க்கிறது என்பது என்ன, நமக்கு ரொம்ப தெரியும், ஈஸியா புரியும் நினைத்து தான் நான் உங்களோட கூட வேகமா சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். இது தகப்பனுடைய ஆடு என்பதை விட இது தகப்பனுடைய தரிசனம். ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் முதல்ல யாராய் இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய கரங்கள்ல எதை கொடுப்பார் என்று சொன்னா, முதல்ல அவனுக்குரியதை கொடுக்க மாட்டார், தகப்பனுக்குள்ளதை கொடுப்பார். அவனுக்குரியதை கொடுக்க மாட்டார், வேறொருவருக்குரியதை முதல்ல நம்பி கரத்துல கொடுப்பார். இது தகப்பனுடைய தரிசனம். இந்த தரிசனமும் பெரிய தரிசனம் அல்ல. இந்த தரிசனத்தினால இந்த தாவீதுக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மைகள் நடக்க போகிறதும் இல்லை. அந்த கொஞ்சோண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். மூன்றாவது வனாந்தரத்தில் மேய்த்து கொண்டிருக்கிறான். இப்ப கவனிக்கணும், இந்த வனாந்தரத்துல நடந்த ஒரு சம்பவத்தை இப்போ தாவீது இதை பேசி கொண்டிருக்கிறார். என்னால முடியும், கோலியாத்தை மேற்கொள்ள முடியும். இதை பேசின பொழுது இந்த யுத்தத்தில் நிற்கிறவங்க அல்லது அதை யுத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலர் எல்லாரும் சவுலுக்கு எப்படியோ ராஜாவுக்கு சொல்லி அனுப்பியாச்சு. இப்போ சவுல் இந்த தாவீதை அழைத்து அனுப்புகிறார். தாவீது சவுலுக்கு முன்பதாகி போய் நிற்கிறார். இப்போ போய் நின்ற உடனே அதுலோட சவுல் சொன்ன வார்த்தையை நீங்க கவனிக்க முடியும். நீ யுத்தத்துக்கு போக முடியாது, நீ வீட்டுக்கு போன்னு அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல இவர் ஃபெயில். ஏன்னா நீ சின்ன பையன். வசனம் சொல்லுகிறது, வேத ஆராய்ச்சியில் சொல்றாங்க 20 வயதிற்கு உட்பட்ட வாலிபனாய் இருக்கிறான். ரொம்பலாம் இல்ல, 20 வயதிற்கு உட்பட்ட ஒரு வாலிபன். இதுல இளைஞன் என்கிற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. நீயும் இளைஞனா இருக்கிறான், நீ சிறியவனா இருக்கிறான், அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரனா இருக்கிறான், நீ உள்ள போக முடியாது. முதல்ல இவனை என்ன செய்யிட்டாங்கன்னா வெளி அனுப்புவதற்கான வழி உண்டாகிறது. இந்த இடத்துல யாருக்குமே சொல்லாத ஒரு காரியத்தை வனாந்தரத்துல நடந்ததை தாவீது இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம் 34வது வசனம். இப்போ போதும் இங்க கவனிக்கணும். இப்போ மேய்த்து கொண்டிருக்கிற ஆடு தகப்பனுடைய ஆடு, கொஞ்சோண்டு ஆடு வனாந்தரத்துல மேய்க்கிறோம். இப்போ இங்கே இருந்து ஒரு சிங்கமோ ஒரு கரடியோ ஒரு ஆட்டை தூக்கிட்டு போகுது. மொத்தம் மந்தையும் தூக்கிட்டு போல, ஒரு ஆட்டை தூக்கிட்டு போகுது. இப்போ இந்த தாவீது என்ன செய்திருக்கணும், அல்லது தாவீதின் இடத்துல நானோ அல்லது நாமோ இருந்திருப்போமே, ஏன்னா என்ன செய்திருப்போம் அப்படின்னா, போறது ஒரு ஆடு விட்டுறலாம். ஏன்னா தன்னை விட இந்த இளைஞனாய் இருக்கிற இந்த தாவீதை விட பலமிகுந்த ஒரு சிங்கம், பலமிகுந்த ஒரு கரடி தூக்கி கொண்டு போகிறது. இப்ப இந்த ஒன்றை நம்ம ஏன் தப்பு வைக்கணும்? உங்களுக்கு இந்த கொஸ்டின் எழும்புதான் எனக்கு தெரியல, எனக்கு எழும்புது. ஏன் இந்த ஒரு ஆட்டுக்காக நம்ம அந்த சிங்கத்தை பின்தொடரணும்? ஒரு ஆட்டுக்காக ஏன் நம்ம இந்த கரடியை பின்தொடரணும்? இந்த தாவீது என்ன செய்திருக்கணும்னா சும்மா உட்கார்ந்து இருந்திருக்கலாம். ஒருவேளை இதை நான் ஒரு ஆட்டை தப்புவித்தேன், அதாவது பொதுவாக ஆட்டை ஒரு நாய் கடிச்சா கூட, நாட்டுக்குட்டியே நாய் கடிச்சா கூட எங்கே கடிக்கும்னா கழுத்துல தான் கடிக்கும். அது கழுத்துல கடிச்சிட்டுனாச்சுனாலே அது காலி. ஆனா இந்த தாவீது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா 34ஆம் வசனத்துல கவனிக்க முடியும். நான் அதை தப்புவித்தேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 35ஆம் வசனத்துல அதன் வாய்க்கு அப்போ காப்பாத்திட்டான்னு அர்த்தம். ஆமே, இத போய் அன்னைமார்ட்டையோ அல்லது வேற யார்கிட்டயோ போய் சொன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அட பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆட்டுக்காக நீ ஏன் சிங்கத்தை தொடர வேண்டும்? ஒரு ஆட்டுக்காக நீ ஏன் கரடியை பின்தொடர வேண்டும்? இந்த தாவீதுக்குள்ள இருந்த ஒரு உத்தரவாதம் என்னன்னா, என்னை நம்பி கொடுக்கப்பட்ட தகப்பனுடைய தரிசனம், தகப்பனுடைய ஆடு. இந்த தகப்பனுடைய கொஞ்சம் ஆடா இருந்தாலும், நான் மேய்க்கிற வனாந்தரமா இருந்தாலும், நான் ஏற்கனவே வனாந்தரத்துல எத்தனை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த ஒரு ஆட்டை நான் காப்பாற்றணும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், என் கையில என்ன ஒரு ஆடு இருக்குது? ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு காரியம் ஆடுகளா இருக்கிறது.
சிலருக்கு நம்மை நம்பி தந்திருக்கிற ஏதோ ஒரு ஊழியத்தின் சிறிய பகுதியாக இருக்கலாம், அல்லது நம்மை நம்பி தந்திருக்கிற படிப்பாக இருக்கலாம், நம்மை நம்பி தந்திருக்கிற வேலையாக இருக்கலாம், நம்மை நம்பி தந்திருக்கிற ஏதோ ஒரு சின்ன காரியம். இதில் உத்தரவாதம் எடுக்கும் பொழுது நமக்கு எந்த பலனும் இல்லை. ஆனால் உத்தரவாதம் எடுத்து அதை தப்புவிக்கும் பொழுது அந்த அதற்கான உதவி மனுஷன்ட்டு வராமல் இருக்கலாம், கர்த்தரிடத்திலிருந்து அதற்கான பதில் வரும். இப்போ ஒரு ஆட்டை தப்புவிச்சாச்சு. இப்போ அன்னைமார்ட்ட போய் சொல்லியாச்சுன்னா என்ன சொல்லியிருப்பாரு? நீ மொத்தம் மந்தையும் வச்சிருக்கேன்னு சொல்லுவாரா? ஆடு யாருடைய ஆடு? தகப்பனுடைய ஆடு. வேணா ஒரு ஆட்டை கூட்ட வச்சிருக்கேன்னு சொல்லுவார். இந்த ஒரு ஆட்டுக்காக தன் ஜீவனையும் துச்சமா எண்ணி இந்த சிங்கத்தை தொடர வேண்டுமா? இதை பின்தொடர்னால எனக்கு ஏதாகிலும் லாபம் உண்டா? அல்லது இதை பின்தொடர்னால எனக்கு நஷ்டம் வருமே தவிர எந்த விதத்திலும் லாபம் வராது. நான் இதை தொடர முடியுமா? தொடர வேண்டுமா? இந்த தாவீதுக்கு தெரியும், யாரு பார்க்காங்களோ இல்லையோ, ஒரு ஆட்டை கூட நான் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பு வைப்பேன். ஆமீன் சொல்லுங்களேன். இது எதை குறிக்கிறது? வேதத்துல நாம் அநேக காரியங்களை கவனிக்க முடியும். யோசேப்பு கையில முதல்ல எதை ஆண்டவர் கொடுக்கிறார்? யோசேப்பு கையில எது கொடுக்கப்பட்டது என்று சொன்னா, உன்னுடைய தரிசனம் கொடுக்கப்பட்டதுக்கு முன்னாடி, உன்னுடைய குடும்பத்துக்கு நீ இரட்சகராய் மாறுவதற்கு முன்னாடி போத்திபாருடைய வீட்டை உன்னை நம்பி தருகிறார். போத்திபார் வீட்டில் இல்லாத நேரத்துல மனைவி வந்து தொந்தரவு செய்கிறார். நீ ஒரு வாலிபனாய் இருக்கும் பொழுது, யோசேப்பே நீ தேடி போகல, உன்னை தேடி வந்த பாவத்தை செய்திருக்கலாம், ஏன் செய்யல? யோசேப்புக்கு தெரியும், என்னை நம்பி தந்த இந்த வீட்டை, இந்த போத்திபார் வீட்டில் நான் உண்மையா இருந்து எனக்கு தீமை நடந்தாலும் பரவாயில்ல, என் மேல இருக்கிற தரிசனம் என் சகோதரர்களை எனக்கு முன்னாடி அவர் பணியை செய்வார். அந்த தரிசனத்துக்குள்ள என்ன கொண்டு போகணும்னா, முதல்ல என் குடும்பத்தை என்ன நம்பி தரணும்னா, அதுக்கு முன்னாடி அவர் தந்திருக்கிற வேறொரு குடும்பத்துல நான் உண்மையா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். மோசேயை நீங்க கவனிக்க முடியும். மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தணும் அப்படிங்கிறது ஆண்டவர் எங்கே கற்றுக் கொடுக்கிறார்னா, 40 வருஷம் அந்த மோசேனுடைய மாமனுடைய ஆடுகளை மேய்க்கிறதுல ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆடை எப்படி மேய்க்கணும், இதுல அவர் உத்தரவாதம் எடுத்து அந்த ஆடை மேய்த்தது நிமித்தம் இஸ்ரவேல் என்கிற மந்தையை நம்பி கொடுத்தார். அதன் விளைவு என்னன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி மோசேயை குறித்து சாட்டி சொல்லுகிறார். ஏன்னா மோசே இந்த ஆட்டுக்காக உத்தரவாதம் எடுத்த மாதிரி தேவனுடைய சமூகத்துல போய் நின்று ஆண்டவர் என்ன சொல்றார்? ஏன் ஜனங்களை நடத்திட்டு வாங்குறாரு. நடத்தி கொண்டு போகும்போது இந்த மோசேனுடைய உணர்வு, மோசேனுடைய எண்ணெல்லாம் என்ன மாறிட்டுனா, என் ஜனங்கள் என்று சொல்லி மாறிட்டு. யாத்திராகமம் 32 பார்க்க முடியும். பரிந்து பேசும்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் என் ஜனங்கள், என் ஆடுகள், இவங்களை தப்பு வைக்கணும். இதை குறித்து தான் மோசே குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையில் அவனாய் இருந்தான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மை நம்பி கொடுக்கப்பட்டவைகள் நமக்குரியவைகளாய் இல்லாமல் இருக்கலாம். வேறொருவருடைய தரிசனம், வேறொருவருடைய காரியம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அழகான ஒரு வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். வேகமா திருப்பலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். இந்த 16வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். இப்போ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாச்சுன்னா அவன் அநேகத்தின் மேல எப்படி இருப்பானா? உண்மையா இருப்பான். 12ஆம் வசனத்துக்கு வாங்க. ஆண்டவர் இன்னும் அழகாய் சொல்லுகிறார், வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களா இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமாய் கொடுப்பவன். முதல்ல வேறொருடைய காரியத்துல நம்ம உண்மையா இருந்துட்டா, நம்ம ஸ்தானம், நம்ம அழைப்பு, நம்முடைய இடத்துல கர்த்தர் நம்மை அமர பண்ணுவா. எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, இதுல சவுல் யுத்தம் பண்ண வேண்டும். இது இஸ்ரவேல் ஜனத்தை சவுளுடைய இராணுவத்துக்கு முன்னாடி யார் நின்று இருக்கணும்? இஸ்ரவேல் இராணுவத்துக்கு முன்னாடி யார் நின்று இருக்கணும்? இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்காக உத்தரவாதம் எடுக்க வேண்டியது சவுல் நின்று இருக்க வேண்டும். இந்த சவுலே ஒதுங்கி நிற்கிறார். அடா தாவீதே, உனக்கு என்ன அவசியம்? இது என்னுடைய ஆடுகள் அல்ல, இதுக்கு நான் ராஜா கிடையாது. ஆனாலும் இந்த தாவீதுக்கு தெரியும், நான் இதை தப்பு வச்சா என்னுடைய ஸ்தானத்துல கர்த்தர் நிறுத்துவா. ஆமென் சொல்லுங்களேன். இந்த உண்மை ஆண்டவர் அறிந்தபடினாலதான், அதான் வசனம் அழகாய் சொல்லுகிறேன். நிறைய வசனங்கள் போக வேண்டாம். ஆண்டவர் கரவலாடுக்கு பின்னாடி போன இந்த தாவீதை நம்பி இஸ்ரவேல் என்கிற மந்தையை நடத்தும்படிக்கு நம்பி கொடுக்கிறார். வேதத்துல நீங்கள் கவனிக்க முடியும், மோசேயோடு கூட ஊழியத்தில் இருந்தது யாரு? உடன் வேலைக்காரனா இருந்தது யாரு? இல்ல, கூட பணிவிடைக்காரனா இருந்தது யோசுவா. மோசேயுடைய ஊழியத்துல நீங்க கவனிக்க முடியும். நேற்றைய தினத்துல சவுலை குறித்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னேன். ஆசாரியனுக்குரியது, லேவியனுக்குரியது சவுலை நம்பி ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்னேன். இப்ப நீங்க கவனிங்க, மோசே, ஆரோன் இவங்க எல்லாரும் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள்.
இவர்கள் தான் ஆசாரியர்களா இருக்கணும், இவர்கள் தான் கர்த்தருடைய ஜனங்களை நடத்தணும்னு கர்த்தர் எடுத்திருக்கிறார். ஆனா நீங்க யோசித்து பாருங்க, இப்போ இந்த ஊழியம் மோசே கர்த்தர் கானானுக்குள்ள போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன செய்திருக்கணும்னா, லேவி கோத்திரத்திலிருந்து யாரையாவது ஒருத்தரை தெரிந்தெடுத்து கொடுத்துருக்கணும். ஆமாவா இல்லையா? புரியலையா? யோசுவா எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? திருப்பி கொள்ளுங்க. என்னாகும் 13வது அதிகாரம், என்னாகும் 13வது அதிகாரம் வாசிங்க. 16வது வசனம். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். அந்த ஓசேயா யாரு? 8வது வசனம் சொல்லுகிறது, எபிராயிம் கோத்திரத்தை சார்ந்தவர். லேவி கோத்திரத்தை சாராத இந்த யோசுவா கையில ஏன் ஊழியம் வந்துச்சு தெரியுமா? வாசிக்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம், யாத்திராகமம் 33வது அதிகாரம். இந்த வார்த்தைகளை வாசித்த பொழுது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. 33வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ கர்த்தர் மோசையோட முகமுகமா பேசுறார். இப்போ மோசையோடு கர்த்தர் பேசினார். அதுக்கப்புறம் மோசே எழும்பி எங்க போயிட்டாரு? ஜனங்களை சந்திக்க போயிட்டாரு. யோசுவாவுக்கு இங்க என்ன வேலை? மோசே இருக்கும்போது பணிவிடை செய்தார், ஓகே. இப்போ மோசையே எழும்பி போனதுக்கு அப்புறம் தேவனுடைய சமூகத்துல யோசுவா ஏன் இருக்க வேண்டும்? யோசுவா மோசேயுடைய ஊழியத்தை மோசேயை விட கூடுதல் விருப்பத்தோடு, அவனுடைய ஊழியம் அல்ல மோசேயுடைய ஊழியம், ஆனா உண்மையா செய்யறதை கவனிக்க முடியும். இன்னும் நீங்க நம்பலன்னா என்னாகும் 14வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. வாசிக்க நேரம் இல்லை, வேண்டாம். என்னாகும் 14வது அதிகாரத்துல இப்போ இந்த கானானுக்குள்ள போயிட்டு 12 பேர் போயிட்டு வர்றாங்க. 10 பேர் சொன்ன துர்ச்செய்தி நிமித்தம் ஒரு கூட்டம் எகிப்துக்கு திரும்புகிறது. இந்த சமயத்துல ஜனங்கள் கலகம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த சமயத்துல மோசேயும் ஆரோனும் ஜனங்களை அமர்த்துறாங்க. கஷ்டப்படுத்தி அவங்கள அமர்த்தும் போது இந்த யோசுவாவுக்கு என்ன வந்துச்சு? தான் வஸ்திரத்தை கிழிக்கிறான். தன் வஸ்திரத்தை கிழித்து அவர்களுக்கு முன்னாடி விழுந்து கிடக்கிறான். நீங்க இப்படி கலகம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி. உங்களுக்கு இந்த வார்த்தை எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு வஸ்திரம், அதாவது மாற்று வஸ்திரம் ஒன்று இருப்பதற்கு அரிதான நாட்கள். தான் வஸ்திரத்தை கிழிக்கிறான். ஆனால் இந்த ஜனங்கள் மேல இந்த மோசைக்கு இருந்த எவ்வளவு கரிசனை இருந்துச்சோ அத்தனை கரிசனையும் பாரமும் யோசுவாவுக்குள்ள இருந்துச்சு. இப்போ நான் இந்த தாவீதை குறித்து சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். இந்த தாவீது 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் திருப்பி கொள்ளுங்க. இந்த தாவீதினுடைய சுபாவம் என்னன்னா, ஆட்ட தப்புவித்ததுல மட்டும் இல்ல, இந்த தாவீதினுடைய இயல்பான சுபாவமே என்னன்னா, அவனை நம்பி கொடுக்கிறத கூடுதல் பொறுப்போடு கூட அவன் செய்யறத கவனிக்க முடியும். இப்போ தகப்பன் என்ன சொல்லி அனுப்புகிறான்னா, நீ போய் அங்கே 1000க்கு அதிபதியா இருக்கிறவன்ட்ட போய் இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்களான்னு என்னதை வாங்கிட்டு வரணும்? அடையாளம் வாங்கிட்டு வரணும். இது தாவீதுக்கு அடையாளம் வாங்கணும்னு விருப்பம் இல்லை. அவன் சுகமா இருக்கிறத நான் நேரில் பார்த்துட்டு போனோம். இவனுடைய உத்தரவாதம் என்னன்னா, அப்பா சொன்னது அடையாளம் வாங்கிட்டு வான்னு சொன்னார். யுத்தத்தில் அவன் உயிரோட இருக்கானா? ஏன் அடையாளம் வாங்க சொல்றான்னா, யுத்தத்தில் அங்கேயும் சிலர் படுவார்கள், இங்கேயும் சிலர் படுவாங்க. இப்ப யுத்தத்தில் தான் பிள்ளைங்க உயிரோடு இருக்கிறாங்களா என்பதற்கு தகப்பனுக்கு கூட அடையாளம் தான் தேவை. சகோதரனா இருக்கிற தாவீதுக்கு தெரியும், எனக்கு அடையாளம் வேண்டாம், அவனை உள்ள ஓடி போய் நான் பார்க்கணும். அவன் கையில கொடுக்கறது சின்ன காரியம் ரொம்ப பெர்ஃபெக்டா செய்யறான். இப்போ சவுல் யுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல சவுல் யுத்தம் பண்ணல. ஆனா இந்த தாவீது சொன்னா, நான் செய்வேன், என்னால முடியும். என்ன தெரியுமா? இந்த தாவீது நினைக்கிறா, என் கையில இருக்கிறது வேறொருடைய பொறுப்பா இருந்தாலும் நான் செய்யறது உண்மையா செய்வேன். இதை மட்டும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இது பிராக்டிக்கலாவே நம்ம பார்த்தோம்னா, நிறைய தாளந்து அல்லது நிறைய கிருபைகள் அல்லது நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டா செய்வதற்கு உற்சாகமாக இருக்கும். மத்திய 25வது அதிகாரம் திருப்ப வேண்டாம், நேரம் போயிடும். மத்திய 25வது அதிகாரத்துல ஒரு எஜமான் அவனுடைய திறமைக்கேற்றபடி ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து. இதுல 5 தாளந்தை உடையவன் 5 தாளந்தை சம்பாதிக்கிறான், 2 தாளந்தை உடையவன் 2 தாளந்தை சம்பாதிக்கிறான். 2 பேரையும் பார்த்து சொல்லுகிறா, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. ஆனா உண்மையா ஏன் ஒரு தாளந்தை உடையவன் வேறொரு தாளந்து சம்பாதிக்கலன்னா, என்கிட்ட 1 தாளந்து தானே இருக்கு, எப்படி சம்பாதிக்க முடியும்? இயல்பா அந்த உற்சாகம் வரவே வராது. இந்த ஒன்றை கொண்டு நான் என்னத்தை செய்ய போகிறேன்? இந்த ஒன்றை கொண்டு நான் கர்த்தருக்கு எதை செய்ய போகிறேன்? கண்டிப்பா அந்த கேள்வி வந்திருக்கும். அதனால அந்த 1 தாளந்தை உடையவன் அமர்ந்து இருக்கிறான், சும்மா வச்சுட்டான். ஆனா அந்த தாவீது கையில இருந்தது பெரிய பொறுப்பு இல்லை,
இராணுவத்துல அதிகாரியாகவும் இல்லை, சரீரத்துல பலன் மிகுந்த ஒரு வாலிபனாகவும் இல்லை, இளைஞனாய் இருக்கிறான். ஒரு இளைஞனாய் இருக்கும் பொழுது கூட இந்த தாவீது நினைக்கிறார், என்கிட்ட கொடுக்கப்படலைன்னா கூட பரவாயில்ல, நான் செய்யறத உண்மையா செய்வேன். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடுவோமே. நேரம் போயிட்டே இருக்கு. என்ன ஒரு 2 பயணம் நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒரு சின்ன அர்ப்பணிப்போடு கூட எனக்கு ஆண்டவர் திட்டமாய் சொல்லி அனுப்பினா. தாவீதை குறித்து இஸ்ரவேல் கோத்திரத்தார் சொல்லுகிற வார்த்தையை நம்ம வாசிக்க கவனித்தோம். 2 சாமுவேல் 5வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்க கவனித்தோம். எங்களுக்கு சவுல் ராஜாவாய் இருந்த பொழுதே எங்களை நடத்தி கொண்டு போனவரும் எங்களை நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. இஸ்ரவேல் கோத்திரம் எல்லாம் பார்க்குது, எங்களை நடத்த வேண்டிய சவுல் சும்மா இருக்கும் பொழுது, பொறுப்பை உடைய சவுல் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த தாவீது உத்தரவாதம் எடுக்கிறார். தகப்பனுடைய ஆடுகளுக்காய் தகப்பனுடைய புத்திரரில் 7 பேரும் வெளியே இருக்கும் பொழுது இவன் ஒருவன் மாத்திரம் போராடுகிறான் ஒரு ஆட்டுக்காக. இந்த இடத்துல சிலர் ஆவியானவர் தட்டி கொடுக்கிறதே நாவில உணர்கிறேன். இந்த ஒன்றுல கூட, இந்த சின்ன காரியத்துல கூட நீ உண்மையா இருக்கிறத நான் கனம் பண்ணுகிறேன். இந்த சின்னத்துல கூட உனக்குள்ள இருக்கிற இந்த உண்மையை நான் கனம் பண்ணுகிறேன். சிலர் ஆவியானவர் தட்டி கொடுக்கிறார். இந்த கூட்டத்தின் நடுவிலே சிலரை ஆவியானவர் தட்டி கொடுக்கிறத நாவில தெளிவாய் நான் உணர்கிறேன். இந்த சின்னத்துக்காக, சின்ன காரியத்துக்காக நாம் செய்கிற ஜெபம், நாம் படுகிற பிரயாசம், நம்முடைய முயற்சியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரே ஒரு கவியோடு கூட, ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தோர் சிறிதானதோ பெரிதானதோ பெற்றபணி செய்து முடித்தோர். ஒரு தாளந்தோ 2 5 தாளந்தோ உபயோகித்தோ சிறிதானதோ பெரிதானதோ பெற்றபணி செய்து முடித்தோர். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் சேனை தலைவராம் இயேசுவின் போர்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வேகமாய் கண்களை திறந்து கொள்வோம். ஆண்டவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது பெரிய ஊழியத்தை செய்தியான்னு கேட்கல. நேற்று ஆண்டவன் நம்மோடு பேசினபடி சின்ன ஊழியம் செய்தாலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யணும். அவருடைய சித்தத்தின்படி சின்னதற்காய் நாம் பிரயாசப்படுவோமே. ஆனால் என்னுடைய ஊழியத்துல நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு 3 வருஷம் இருக்கும் எனக்கு இந்த சத்தியத்தை எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், அதை வெளிப்படை அந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்குள்ள வேகமாக வர்றேன். ஒரு லெந்து நாட்கள் ஊழியங்கள், தொடர்ச்சியான ஊழியங்களை எனக்கு கர்த்தர் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் எனக்கு ஒரு சகோதரன், 3வது அல்லது 4வது சகோதரன் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன சபைக்கு என்ன ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அழைப்பு கொடுக்கும்போது கன்வென்ஷன் மாதிரி சர்ச்சுக்கு உள்ளதான் வச்சு நடக்கும், வெளியே வச்சு நடக்காது, கொஞ்சம் ஜனங்கள் இருப்பாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்துருக்காங்க. நான் வர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கு கொடுத்து சில நாள் கழித்து, சில நாள் தான் இருக்கும், இன்னும் அங்கே சபையிலேருந்து யாரும் எனக்கு பேசலை, சபை ஊழியர் பேசலை. அந்த ஊரில் இருக்கிற ஒரு பொறுப்பானவங்க தான் இவங்ககிட்ட நம்பர் சொல்லிக்காங்க. ஒரு 4வது நபர் மூலமாக என்னை அழைச்சிருக்கிறாங்க. என்கிட்ட யாருமே பேசவும் இல்லை. இந்த சமயத்தில் என்னிடத்துல ஒரு என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு போதகர், என்னை அதிகமாக நேசித்து பெரிய பெரிய கூட்டங்களில் சேகர அளவிலான சிறப்பான கூடுகைகளில் என்னை ஊழியத்தில் பயன்படுத்துகிற ஒரு போதகர், அவங்க சபைக்கு நான் ஊழியத்திற்கு போயிருக்கிறேன். அந்த நாளில் அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, 2 நாள் கன்வென்ஷன் கூட்டம் வேணும், அதுவும் இந்த நாளை குறிப்பிட்டு கேட்குறாங்க, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வாரீங்களான்னு கேட்காங்க. அவங்க கேட்குறது என்ன, அதுவும் குருத்தோலை ஞாயிறு வாரம் நினைக்கிறேன், இந்த 2 நாள் சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு நீங்கள் வரைய முடியுமான்னு கேட்காங்க. நான் உடனே ஐயாட்ட என்ன சொல்லுனா, இல்லையா ஒழுங்காக எனக்கு ஊழியம் ஒழுங்காக இருக்குது, நான் ஒழுங்காக இருக்கிற இந்த ஊழியத்தை நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறேன், எனக்கு ஊழியம் ஒழுங்காக இருக்குது, அதனால் நான் வர முடியாதுயா அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஐயா என்னோட நெருங்கி பழகணும் என்பதனால, அண்ணே இங்கே நீங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் அதை மாற்றதுக்கு பாருங்கள், இங்கேனா 2 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக வந்தால் ஜனங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்னிடத்துல பேசணுன்னே எனக்குள்ள ஒரு சின்ன ஆசை எழும்புது. ஐயா சொன்ன மாதிரி இதை செய்யலாமே. அன்னைக்கு இரவு ஐயா பேசுகிறாங்க,
நான் அப்படி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதிகாலை என்னுடைய ஜெபத்தில் அமர்ந்துருந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். நான் ஐயாட்ட, ஐயா நான் என்னன்னு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் அங்கே இன்னும் அந்த ஊழியக்காரங்கிட்ட தொடர்பு கொள்ளலை. காலையில் அதிகாலையில் எழுந்திருந்து நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் போது கேட்குறேன், ஆண்டவரே ஐயா என்னை இப்படி கூப்பிடுறாங்க, ஆனால் எனக்கு அழைப்பு வந்து இந்த சபை, அந்த ஊரையும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஒரு சின்ன ஊர், எங்கள் ஊரில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. என்ன ஒரு 4வது நபர் தான் ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. நான் வரலன்னு சொன்னால் வேற ஒருத்தங்களை மாற்ற முடியும், அல்லது நானே இன்னொரு ஊழியர் அங்கே அனுப்ப முடியும். இங்கே போனால் 2 நாள் கன்வென்ஷன், நான் போகலாமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபத்தில் வைக்கும் பொழுது ஆவியானவர் என்னிடத்துல தெளிவாக என்னோடு கூட வார்த்தையை பேசினார். எனக்கு அது வரைக்கும் தாவீதை குறித்து நான் ரொம்ப தியானித்ததே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், தாவீது ஒரு ஆட்டுக்காக சிங்கத்தையும் கரடியை மேற்கொள்வதற்கு உத்தரவாதம் எடுக்கும் பொழுது உன்னால அங்க இருக்கிற சின்ன கூட்டத்துக்காக உத்தரவாதம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். எனக்கு அதனை தொடர்ந்து வேற வார்த்தை ஆண்டவர்கிட்ட ஜபிக்க தோணவில்லை. ஆண்டவரே உமக்கு சித்தமான ஊழியம் எதுவோ, நான் சின்ன ஊழியமா செய்தாலும் சரி, பெரிய ஊழியமா செய்தாலும் சரி, நீங்க சந்தோஷப்படுற ஊழியத்தை நான் செய்வேன்னு சொல்லிட்டு நான் ஜபத்தை அந்த நாள்ல அப்படி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜபம் பண்ணி விட்டேன். ஐயாட்ட அடுத்த நாள் சனிக்கிழமை நினைக்கிறேன், ஐயாட்ட சொன்னேன், இல்லையா என்னால் வர முடியாது, நான் அந்த ஊழியை ஒப்புக்கொண்டதுனால நான் அதை தான் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, திரும்ப சனிக்கிழமை மட்டுமா நீங்கள் அந்த சபைக்கு வந்துட்டு போயிருங்கன்னு சொல்லி முதல் நாள் கன்வென்ஷன் கொடுத்துக்கு அந்த சபைக்கு கூப்பிட்டாங்க. அந்த ஊழியம் அப்படி நடந்து முடிஞ்சிச்சு. சில நாட்கள் கடந்து போய்விட்டது. ஒரு 2 மாதம் கடந்து போனதுக்கப்புறம் அதே போதுக என்னிடத்துல ஃபோனில் தொடர்பு கொண்டு சேகர அளவிலான ஒரு சிறப்பான ஒரு கூட்டம், ஒரு பெரிய பண்டிகை அளவிலான ஒரு சிறப்பான கூட்டம், அதில் கன்வென்ஷன் கூட்டத்திற்காக என்னை அழைத்த பொழுது ஐயாட்டா அந்த டேட் நான் வர்றேன்னு சொன்னேன். அது 2 மாதத்துக்கு அப்புறம் உள்ள ஊழியம். நான் வர்றேன்னு என்று சொல்லி அந்த ஊழியத்துக்கு நான் போவதுக்கு ஆயத்தப்பட்டேன். ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது இப்படி கேட்டேன், ஆண்டவரே என்ன எப்படி இந்த ஐயா வந்து என்ன ரொம்ப அதிகமாக பெரிய பெரிய கூட்டத்தில் நிப்பாட்டுறாங்க, இவ்வளோ பெரிய கூட்டத்தில், அதாவது நான் சொல்லுகிறது அந்த சபையினுடைய ஒரு பிரசித்தி பெற்ற, அதாவது 100வது பண்டிகை நினைக்கிறேன், ஒரு பெரிய ஒரு மீட்டிங், இதில் எப்படி என்னை நம்பி நிப்பாட்டுறாங்க ஆண்டவரே, இந்த ஐயா என்ன ஏன் இப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆண்டவர் என்னோடு கூட சொன்ன வார்த்தை, என்னுடைய ஜெபாரையில் தெளிவாக என்னோடு பேசினார். அன்னைக்கு ஒரு ஊழியத்தை நான் அன்னைக்கு போன கூட்டமாக நான் கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், ஒரு 10 பேருக்கு உட்பட்ட ஜனங்கள் சர்ச்சு உள்ள நடந்துச்சு. நானும் போய் அந்த ஊழியத்தை என்னால் முடிந்த அளவிற்கு உண்மையாக செய்துட்டு வந்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ அங்கே செய்ததின் விளைவு நான் உன்னை நம்புறேனே தவிர ஐயா நம்புறான்னு நினைக்காதன்னு சொன்னான். அதனால தான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன் ஆரம்பத்தில், சாலமோன் பிரதர் நம்மளை நம்பி இங்கே கூப்பிட்டார் என்பதையும் தாண்டி கர்த்தர் நம்மை நம்புகிறார். பெரிய ஊழியத்தை செய்ய எல்லாரும் இருப்பாங்க, பெரிய தரிசனத்தை நிறைவேற்ற எல்லாரும் தோள் கொடுக்க முடியும். ஒரு இடத்துல கூப்பிட்டு உங்களை கனப்படுத்தி உங்களை ஒரு பெரிய ஒரு பிரசங்கம் பண்ணுங்க கூப்பிட்டா யாருனாலும் வருவாங்க. ஆனால் சின்ன ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நம்மளை நம்புறா, இவன் எனக்காக செய்வான் நம்புறா. தாவீதை நம்பிதான் ஆண்டவர் தகப்பனுடைய ஆடுகளை ஒப்புவிக்கிறார். தாவீதை நம்பிதான் ஆண்டவர் ஒரு ஆட்டை அந்த சிங்கத்தின் வாயில வைக்கிறார். ஏன்னா இவன் உத்தரவாதம் எடுப்பான் என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆத்மாவுக்காக படுகிற பிரயாசம் எனக்கு தெரியும். ஊழியத்தில் சில நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என் பந்தியில் ஏன் இப்படி இருக்கிறாங்க, இவங்களை ஏன் என் பந்தியில் வைத்து இருக்கிறீங்க, என் ஊழியத்தில் ஏன் நான் விரும்பாத இந்த ஊழியத்தை செய்ய வைக்கிறீங்க. எனக்குள்ள ஆண்டவர் பாரத்தை தருகிறார், சில ஊழியங்களை செய்கிறேன். நான் சொல்லுகிற ஊழியங்களை நான் அதை சொல்ல விரும்பலை. அந்த ஊழியத்தை ஏன் ஆண்டவர் என்னை செய்ய வைக்கிறீங்க, ஏன் எனக்குள்ள இந்த ஊழியத்தில் என்னை நம்பி அனுப்புறீங்க. கடந்த மாதம் எனக்கு சில சம்பவங்கள் சொல்ல முடியும். எனக்கு ஒழுங்கான அந்த ஊழியத்தை மாற்றுவதற்கு எத்தனையோ ஊழியர்கள் போராடுவாங்க. பிரதர் நீங்க எங்க வந்துட்டாச்சுன்னா உங்களுக்கு இந்த அழைப்பு, அங்க உங்க தம்பி அனுப்புங்க, என் தம்பி ஊழியத்தில் இருக்கிறான், அதனால உங்க தம்பி அனுப்புங்க, இப்படிலாம் நேரடியாக பேசின எத்தனையோ ஊழியர்கள் இருக்கும் பொழுது 3 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது நிமித்தம் நான் ஆண்டவருக்குள்ள எடுத்த ஒரு தீர்மானம் என்னன்னா, ஆண்டவரே ஒரு ஆத்மாவுக்காக நீங்க கொண்டு போனாலும் சரி, அதே நாளில் உமக்கு சித்தம் இல்லாத 1000 பேருக்கு முன்னாடி கூட நான் நிற்கக்கூடாது, ஒரு ஆத்மாவுக்கு முன்னாடி நின்னா போதும். இந்த உத்தரவாதத்தை ஊழியக்காரங்களுக்கு தெரியாம இருக்கலாம், மனுஷங்களுக்கு தெரியாம இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். 2வதாக ஏன் இந்த தாவீதை கர்த்தர் ராஜா என்கிற ஸ்தானத்துல சமஸ்த இஸ்ரவேலனாய் கர்த்தர் ஏற்படுத்தி தாவீதை குறித்து சாட்சி கொடுத்து இந்த தாவீதை கனப்படுத்துகிறார் என்று சொன்னா, இந்த தாவீதுக்கும் இந்த சவுலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வாசிங்க இதே 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல நம்ம இப்போ இதுல 22ஆம் வசனத்திலிருந்து தாவீது இப்போ யுத்தகலத்துக்கு வந்துட்டாரு. அங்க பேசி கொண்டிருக்கிற அநேக காரியங்களை கவனிக்க முடியும். இப்போ 26வது வசனத்துக்கு வரலாம். இந்த சவுல் என்ன செய்யறாரு, அதை நம்ம வாசிச்சுட்டு நம்ம இந்த தாவீதுடைய வார்த்தையை தியானிக்கலாம். 11ஆம் வசனத்தை வாசித்துடலாம்.
இஸ்ரவேல் அனைவரும் பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரும் பயந்து கலங்கி பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கலங்கி கொண்டிருக்கிறாங்க. என்ன கவனிக்கணும், இஸ்ரவேலர் எல்லாரும் கலங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கோலியாத்தை கண்டு சவுல் கலங்கி இருக்க கூடாது. ஏன்னா இவர் ராஜா, அந்த ஸ்தானம் மட்டுமல்ல, இஸ்ரவேலர் எல்லாரை விட இவர் உயரமா இருக்கிறார், இவர் தான் பலசாலி. கண்டிப்பா இந்த சவுல் என்ன செய்திருக்க கூடாது, பயந்து இருக்க கூடாது. ஏன் சவுல் பயந்தா? ஏன் இந்த இடத்துல தாவீது இவனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கும் அவனுக்கு என்ன செய்யப்படும் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்டார் என்று சொன்னா, சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, தாவீதுக்கு தெரியும் நான் யார் என்பது தெரியும். நான் யார்? அந்த வசனத்தை கவனிங்க, மீண்டும் அதை கவனிங்க, வாசிக்க வேண்டாம். ஜீவனுள்ள தேவனுடைய இஸ்ரவேலை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்பொழுது வசனம் அழகாய் சொல்கிறது, கர்த்தருடைய சேனை புறப்பட்டது என்று சொல்லி. கர்த்தருடைய பார்வையில இஸ்ரவேலர் யார் என்பது இந்த தாவீதுக்கு தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தாவீதுக்கு என்ன தெரியும்னா, எனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம், கோலியாத்துக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், நான் விருத்த சேதனம் உள்ளவன், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். புரியல நினைக்கிறேன். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டவன். ஏன் சவுல் விருத்த சேதனம் இல்லாதவரா? இஸ்ரவேலர் யுத்தம் பண்ணுகிற இஸ்ரவேலர் விருத்த சேதனம் இல்லாதவர்களா? அவர்கள் விருத்த சேதனம் உடையவர்கள். ஆனா நான் விருத்த சேதனம் உடையவன் என்கிற சிந்தையும் இருதயமும் எல்லாருக்கும் மறந்து போய்விட்டது. தாவீதுக்கு மட்டும் தெரியும் நான் விருத்த சேதனம் உள்ளவன், என்னால அவன் நிந்திக்கிறதை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க முடியாது. நீங்க யாருன்னு தெரிஞ்சிட்டா போதும், கர்த்தருக்கு முன்னாடி உங்களை எதற்கு அழைத்தார் என்பதை நீங்க தெரிஞ்சிட்டா போதும், நீங்க பாவமும் செய்ய முடியாது, சத்துருவை எளிதாய் மேற்கொள்ள முடியும். நம்ம யாருன்னு தெரியாததுனாலதான் நிறைய வேலைகளை பின்மாற்றம், தடுமாற்றம். பேதுருக்கு இயேசுவோடு இருக்கிற வரைக்கும் தான் மேல இருந்த தரிசனம் தெரியாததுனால பின்வாங்கி போனார், கத்தரை விட்டு தூரம் போனார். பேதுரு கத்தரோடு இருக்கிற வரைக்கும் அந்த தரிசனத்தை உணரல. ஆனா கத்தர் எடுபட்டதற்கு அப்புறம், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம், அந்த தரிசனத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பேதுரு சொல்லுகிற வார்த்தை அவருடைய நிருபத்துல கவனிக்க முடியும், ஒருவன் இடறி விழுந்து விடக்கூடாதுன்னா அவன் அழைப்பு என்ன என்பதை தெரிஞ்சுக்கிடணும். ஆமென் சொல்லுங்களேன். உங்க அழைப்பு என்ன, நீங்க யார் என்பது அறியாத வரைக்கும், நம்ம எங்க அப்பா கிறிஸ்தவங்க, அதனால நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நான் கிறிஸ்தவன் இல்லை. அவர் நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி என்கிற ஒரு உடன்படிக்கையில இணைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எல்லாரும் ஊழியம் செய்யற மாதிரி நாம ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் செய்கிற அநேகருக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. நாம் உலகத்திற்காக ஊழியம் செய்யல, ராஜாவுக்காக, எஜமானுக்காக, தகப்பனுடைய தரிசனத்தை சுமந்து ஊழியம் செய்கிறோம். இந்த உணர்வு இருந்துட்டா மனுஷனை பிரியப்படுத்த தோணாது. கர்த்தருக்கு முன்னாடி நான் யார், கர்த்தருக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும். எனக்கு இந்த வார்த்தையில ரொம்ப அசைப்பட நேரம் இல்லை, நான் வேகமா சொல்லுகிறேன். இதே வார்த்தையை சவுலுக்கு முன்னாடி போய் நின்று சொல்றேன். 36 வசனத்தை வாசிங்க. இப்போ கூட சவுலுக்கு முன்னாடி போய் நீ என்ன சொல்றார்னா, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவர்கள ஒருவன் ஆவான் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா சவுலுக்கு ஒரு நினைவு வந்திருக்கணும், அல்லது ஒரு தட்டுதல் வந்திருக்கணும். இவனை விட நம்ம உயரமா இருக்கிறோம், நாம போகணும்னு சவுலுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமாவா இல்லையா? அந்த உணர்வு சவுலுக்கு வரல, தாவீதுக்குள்ள இருந்த இந்த உணர்வு அவனை கர்த்தருக்கு நேராய் அந்த யுத்தத்தை கர்த்தருக்காக முன்னின்று செய்யும்படி ஏதுவாய் நடத்தினது. நான் 2 காரியங்களை முதலாவது சொல்லுகிறேன். முதலாவது, அவனிடத்துல ஒப்புவிக்கப்பட்ட வேறொருவனுடைய காரியத்துல அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். இதை நீங்க 1 சாமுவேல் 22வது அதிகாரத்துல ஜனங்களே போய் சவுலிடத்துல அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறத கவனிக்க முடியும். உம்முடைய மருமகனாகிய தாவீதை போல உண்மை உள்ளவன் வேற எந்த ஊழியக்காரனும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த அளவிற்கு தாவீதினுடைய உண்மையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். 2வது, இந்த தாவீதை கர்த்தர் இந்த ஸ்தானத்துல அமர பண்ணுவதற்கு காரணம் என்னன்னா, இவனுக்கு தெரியும் விருத்த சேதனம் உள்ளவன் என்பது. இவன் விருத்த சேதனம் உள்ளவன் என்பதை இவன் அறிந்திருக்கிறதுனால இவன் தன்னுடைய ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்த முடியும். நமக்குள்ள நான் யார் என்பதை நாம அறிஞ்சுக்கிட்டோம்னாதான் நம்ம சந்திக்கிற ஜனங்களுக்கு அவங்க யார் என்பதை கற்றுக் கொடுக்க முடியும். நாம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாம உணராத வரைக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க முடியாது. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளாத வரைக்கும், அந்த சிந்தை நம்முடைய இருதயத்தில் இல்லாத வரைக்கும் மற்ற ஜனங்களுக்கு நாம் அந்த உணர்வை தட்டி விடுவதற்கு நம்மால் முடியவே முடியாது. முதல்ல நாம யார் என்பதை அறிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்களேன். 3வதாக, இந்த தாவீதுக்கும் மற்ற ஜனங்களுக்கும், அல்லது இந்த தாவீதுக்கும் இந்த சவுலுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம வாசிக்கலாம். இப்போ இந்த சவுல் என்ன பண்ணிட்டார்னா, ஓகே பண்ணிட்டா, நீ எங்க போகலாம், யுத்தத்துக்குள்ள
போகலாம். இதற்கு அடிப்படை என்னன்னா, அவர் தனிமையில பட்ட பிரயாசம், ஒரு ஆட்டுக்காக எடுத்த உத்தரவாதம் அவனை இந்த ஸ்தானத்துல யுத்தத்துல போவதற்கான அனுமதி கொடுத்துச்சு. நம்ம சின்ன சின்னதாக தனிமைப்படுகிற பிரயாசம் நம்முடைய உயர்வுக்கு அல்லது நம்முடைய ஸ்தானத்திற்கு போகிற படிக்கட்டுகளாக அது மாறும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ 37வது வசனத்தில் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், இந்த சவுல் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு இருப்பாராக, நீ யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். 38ஆம் வசனம் 39ஆம் வசனம் வேகமாக வாசிக்கலாம். 38 39. இங்க கவனிங்க. இப்ப தாவீது என்ன செய்யறா, தாவீது உள்ள போகிறதுக்கு ஓகே பண்ணதுக்கு அப்புறம் சவுல் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வஸ்திரத்தை கலத்தி யாருக்கு போடுறாரு? ஒருவேளை இந்த தாவீது வஸ்திரம் உடுத்திருந்தாரா இல்லையானே தெரியல. ஒருவேளை இடையில மட்டும் கச்சையை கட்டி கொண்டு கூட வந்திருக்கலாம். ஏன்னா இவர் ஆடு மேய்க்கிறவர். இப்ப யுத்த களத்திற்கு வந்த நோக்கமே வேற. நீங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்களை பார்த்தா அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட எப்பவும் போலதான் அவங்க போவாங்க. நீங்கள் அதை அந்த அந்த தொழிலில் இருக்கிறவங்க கவனிக்க முடியும். அதை செய்கிறவங்க எப்பவுமே எப்படி இருக்காங்களோ அதை தாண்டி அவங்க டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு தோணாது. அதனால நான் அப்படி நினைக்கிறேன். இவர் போட்டிருந்தாரோ போடலையே, அது ரெண்டாவது. இப்போ தன்னுடைய வஸ்திரம், ராஜாவுடைய வஸ்திரம்னா எவ்வளோ கனத்திற்குரியது, ராஜாவுடைய வஸ்திரம்னா எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருக்கும். நம்ம பிரதமர் மோடி இருக்கிறார்ல, அவர் ஒரு நாளைக்கு போடுற ஒரு கோட்டினுடைய விலை எத்தனையோ லட்சம்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டை கொண்டு ஒருத்தங்க இலவசமாக தந்தாச்சுன்னா என்ன செய்வோம்? போடுறமோ போடலே, வாங்குவோமா இல்லையா? நீங்கள் வாங்க மாட்டீங்க, ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை ஏலம் விட்டா கூட பல லட்சங்களுக்கு போகும். ஆமாதானா? இப்போ தன்னுடைய வஸ்திரத்தை கலத்தி அவர் தூக்கி போடுறாரு. தன்னுடைய அந்த யுத்தத்துக்கு போக வேண்டிய அத்தனை கவசங்களையும் இதில் இது பண்ணுறாரு. இவர் என்ன செய்தார்னா, அதையும் வாங்கி போட்டுட்டு நடந்து பார்த்தார். ஏன்னா அவர் ராஜாலாம் தந்துட்டார். போட்டு நடந்து பார்த்துட்டு ராஜாவை பார்த்து சொல்லுகிறார். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது. தொடர்ந்து வாசிப்போம். இப்ப இங்க கவனிங்க, இவன் ராஜாவுடைய வஸ்திரத்தை கலத்தியாச்சு, அந்த கவசங்கள் எல்லாம் கலத்தியாச்சு. கலத்தினதுக்கு அப்புறம் இவன் என்ன செய்யறானா, இந்த 40ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. தன் தடி தன் கவன், தன் தடி தன் கவன், இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போறார். இப்போ இதை ஏன் எடுத்துட்டு போறார் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இதை எடுத்துட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, நான் ராஜாவின் வஸ்திரத்தை, ராஜாவினுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போவேனே, ஆனா இந்த யுத்தத்துல வருகிற ஜெயம், இந்த யுத்தத்துல வருகிற அந்த ஜெயத்திற்கு யாரு காரணம் ஆயிரோம்னா, ராஜாவுக்குரியவைகள் என்று சொல்லி வந்துடும். கர்த்தருக்கு மகிமை வரணும்னா நான் போட்டுக்கொள்ள வேண்டியது என்னுடைய வஸ்திரம், என்னுடைய கவன், என்னுடைய தடி. ஆமென் சொல்லுங்களேன். இவன் இதை நீங்க 42ஆம் வசனத்தை பாருங்களேன், வாசிங்க. அவனை என்ன செய்தான்? யாரை எப்போ அசட்டை பண்ணுவான் நமக்கு தெரியும். நம்ம வஸ்திரம் நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், பஸ்ல 2 சீட்ல காலை விரிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா கூட அவர் கொஞ்சம் ஒடுக்கிட்டு உட்காருங்க பாரு. நம்ம வஸ்திரம் நல்லா இருந்துச்சுன்னா. நம்ம வஸ்திரம் சரியில்லைன்னா இடம் இருந்தா கூட முன்னாடி போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நிப்பார். ஆமாதானா? இவன் அசட்டை பண்றதற்கு காரணமே இவனுடைய தடி, இவனுடைய கவன், இவனுடைய தோற்றம் அவனை அசட்டை பண்ணுவதற்கு ஏதுவா வச்சுச்சு. ஆனால் அந்த தாவீதுக்கு தெரியும், யார் என்ன அசட்டை பண்ணினாலும் சரி, என்னுடைய தடி, என்னுடைய கவன் எனக்கு போதும். எதை குறிக்கிறது தெரியுமா? நம்ம வஸ்திரம் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு மகிமை. இந்த வஸ்திரத்துக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. வஸ்திரம் என்பது ரட்சிப்பை குறிக்கிறதா இருந்தாலும் வஸ்திரத்துக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா அழைப்பு. வஸ்திரம் என்பது அவனவனுடைய அழைப்புக்குரியது. காவல்துறையில் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்குது, அது அவங்களுடைய ஸ்தானத்துக்கு ஏற்றது. ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்குது. ஊழியம் செய்யறவங்களா அவங்களுக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கு. அதாவது போத ஊழியம் செய்யறவங்களுக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கு. இதெல்லாம் அவங்க அழைப்பின்படி அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த தாவீதுக்கு தெரியும், என் அழைப்புல நான் ஓடனா போதும், சவுல் அழைப்புல நான் ஓடக்கூடாது.
நான் வேகமா முடிக்க போறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொன்ன இந்த வார்த்தையை நான் சொல்லணும் என்பதனால கூட ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் எடுத்துக்கொள்கிறேன். வேகமா திருப்புங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துக்கு வரலாம். பேதுருவை கொண்டு கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லி அப்படி நம்ம எல்லாரும் ஜெபத்துல நடத்தும்படிக்கு நான் விரும்புகிறேன். இந்த யோவான் 21வது அதிகாரத்துல இப்போ 15, 16, 17 வசனத்துல ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவை என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டபோது, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் ஆடுகளை மேய்ப்பாயகன்னு சொல்லுகிறார். என்ன சொன்னா? அப்போ கொடுக்கும்போது கூட ஆட நீ மேயின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொந்தமாய் கொடுத்து விடவில்லை, என் ஆடுன்னு சொல்லி நம்பி கொடுக்கிறான். ஏன் நம்பினார்னா, நீ என்னை நேசிச்சா என் ஆடுகளை என் தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். நாம ஆண்டவரை நேசிக்கும் பொழுது அவருடைய தரிசனத்தை, அவருடைய பாரத்தை, அவருடைய சித்தத்தை நாம செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இதெல்லாம் ஒப்புவிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பேதுரு கையில கொடுக்கப்பட வேண்டிய தரிசனம், பேதுரு கையில கொடுக்கப்பட வேண்டியதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் 18வது வசனத்துல இந்த பேதுருடைய ஊழியம் எப்படி இருக்கும் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. சில வசனங்களை நம்ம கொஞ்சம் ஆசை போட்டு அப்படி நம்ம ஜெபிக்கலாம். 19ஆம் வசனம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் சொல்லி இவனுடைய கடைசி காலம் எதிர்காலம் எப்படி இருக்கும், ஆண்டவருக்கா எப்படி வாழ்வு, இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னை இந்த பேதுரு ஆண்டவர் அழைத்ததுல இருந்து கடைசி வரைக்கும் பேதுருவோடு பேசுகிற பிரதானமான ஒரு வார்த்தை என்னன்னா, என் பின்னாடி வா, என்னை பின்பற்றி வா. ஏன் இந்த இடத்துல அந்த வார்த்தையை அவர் சொல்லணும்னா, இந்த தரிசனத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஆண்டவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு நினைக்கிறேன், பேதுரு என் பின்னாடி வருவானா இல்லையா? ஏன் தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க. ஆண்டவருக்கு பின் செல்லுகிறதுல 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவருக்கு பின் செல்ல வேண்டிய பேதுரு கர்த்தரை முன்னாடி வச்சு அவருக்கு பின்னாடி போன ஒன்று. 2வது, கர்த்தருக்கு பின் செல்ல வேண்டிய பேதுரு செய்ய வேண்டிய 2வது காரியம் என்னன்னா, திரும்பி பார்க்க கூடாது. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்களேன், என்ன செய்யக்கூடாது? ஏன் இந்த திரும்பி பார்க்க கூடாதுங்கிறத நான் இது உள்ள கொண்டு வருகிறேன்னா, நாம் அக்கம் பக்கத்திலே திரும்பி பார்க்கும் பொழுது இயல்பாகவே நடக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு கவனிங்க, சத்தியம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ரொம்ப எளிமையாக சொல்லுகிறேன். நம்ம அநேகரை ரொம்ப எட்டி பார்க்கிறோம், அநேகரோடு நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்கிறோம்னா நம்ம அழைப்பிலிருந்து தடுமாறுவதற்கு, வழி மாறுவதற்கு ஒரு வழி உண்டு. நம்ம யாரை அதிகமாக பார்க்குறோம், யாரு கூட அதிகமாக பேசுகிறோம், யாரு கூட அதிக சஞ்சரிக்கிறோமோ அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய குணாதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். ஏன் திரும்பி பார்த்தது தவறு நான் சொல்லுகிறேன்னா, திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் பேதுரு அறியாமலே பேதுருக்குள்ள ஒரு ஜெபம் வந்துச்சு. என்ன ஜெபம் வந்துச்சு? இந்த வசனத்துல என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே இவன் காரியம், அவனை பார்த்த உடனே இந்த பேதுரு அறியாதபடிக்கு பேதுருடைய இருதயத்துல வர்றது என்னன்னா, இவன் காரியம் என்ன ஆண்டவரே? என் காரியத்தை சொல்லிட்டீங்க, இவன் காரியம் என்ன? இவன் காரியம் என்ன? ஏன் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா, சில நேரத்துல ரசிக்கப்பட்ட புதியில பொதுவா எல்லாருடைய ஜெபம் எப்படி இருக்கும்னா, நீங்க போதும், உங்க பிரச்சனை போதும், நீங்க மட்டும் இருந்தா என்னால வாழ முடியும். இப்படி செய்த அநேகருடைய ஜெபங்கள் காலங்கள் செல்லும் பொழுது, நாட்கள் வரும் பொழுது அந்த ஜெபத்துல ஒரு தொய்வு, ஜெபத்துல ஒரு பின்மாற்றம் வருகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க எப்படி ஜெபிக்கிறவங்களா மாறி இருப்பாங்கன்னா, ஆண்டவரே 10 வருஷமா உண்மை தேடுகிற எனக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல, 2 வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டவன் வீடு கட்டிட்டான். நான் உங்களை சொல்லல, நான் பொதுவா கிறிஸ்தவர்களை சொல்லுகிறேன். ஏன் இந்த ஜெபம் வருதுன்னா, நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டியவரை பார்க்காம, நம்ம அழைப்பை பார்க்காம அக்கம் பக்கத்தில் எட்டி பார்க்கிறது. இதை பார்த்த உடனே என்ன வந்துடும்னா, அவனை மாதிரி எனக்கு இது இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்துல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நாம் எதை பார்க்கிறோமோ அது இல்லைன்னா கூட, அது நமக்கு தேவை இல்லாததா இருந்தா கூட ஒரு தேவை உருவாக்கிறோம். விளம்பரம் அல்லது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் என்னன்னா, தேவை இல்லாத இடத்துல தேவையை உருவாக்கும். நம்ம வீட்டில் நல்ல ஒரு மிக்சி இருக்கும், ஆனா ஆடி ஆஃபர்ல போட்டிருப்பாங்க 3000 ரூபாய் மிக்சி, 1000 ரூபாய் மிக்சி நமக்கு தேவையில்லை. இந்த விளம்பரத்தை பார்க்காத வரைக்கும் அதை வாங்கணுங்கிற உணர்வு நமக்கு வராது, பார்த்துட்டோம்னா வந்துடும். ஏன் இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, இந்த தாவீதினுடைய கண்கள் சவுளுடைய அழைப்பையோ, சவுளுடைய வஸ்திரத்தையோ, சவுளுடைய காரியத்தை பார்க்கல, என்னுடையது என்ன. இந்த பேதுரு இந்த இடத்துல திரும்பி பார்த்து அவன் காரியம் என்னன்னு கேட்டதுக்கு ஆண்டவர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒரு பதிலை கொடுத்தார். அடுத்த வசனத்தை வாசித்து நாம நிறைவு செய்யலாம். இயேசு, எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார்.
ஆண்டவர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாரு, நான் வர்ற வரைக்கும் அவன் உயிரோடு இருக்க எனக்கு சித்தண்டா, உனக்கு என்னப்பா, உன் வேலையை நீப்பார், உன் அழைப்பை நீப்பார். வேதத்துல நான் சில வார்த்தைகளை வேகமா சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தன் சிலுவை. நமக்குன்னு ஒரு அழைப்பு உண்டு, நமக்குன்னு ஒரு பாடு உண்டு, நமக்குன்னு ஒரு பாதை உண்டு. அதுல நம்ம பயணிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கலப்பில கை வச்சதுக்கு அப்புறம் ஏன் திரும்பி பார்க்க கூடாதுன்னா, உன் கலப்பையை விட்டுட்டு அடுத்தவன் கலப்பில கை வச்சிடக்கூடாது. உன்னுடைய அழைப்பை விட்டு நீ அடுத்தவனுடைய அழைப்புல நீ கிராஸ் பண்ணிடக்கூடாது. நான் இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் அப்படி முடிக்க விரும்புகிறேன். எனக்கு ஆண்டவர் இதை சொன்னபடினா நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். சிலர் மற்றவர்களை அறிந்தும் அறியாமலும் எட்டி பார்த்ததின் விளைவு என்னன்னா, நாம் நிதானமாய் போக வேண்டிய நாம் சில இடத்துல தீவிரமாய் அடியெடுத்து வைத்து விட்டோம். எனக்கு ஆண்டவர் தெளிவாய் சொன்னா, சில இடத்துல நம்ம முந்த ஆரம்பித்து விட்டோம். ஏன் முந்துறோம்? எங்கள் ஊர் திசைன்வெளியிலேருந்து திருநெல்வேலி, உங்கள் ஊர் உங்களுக்கு நீங்கள் அப்படி யோசித்து கொள்ளுங்க. திசைன்வெளியிலேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு 60 கிலோமீட்டர்னு வைங்களேன். வேகமாக நம்ம பைக்கில் வேகமாக வந்தாச்சுன்னா ஒரு மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம், 1 மணி நேரத்தில் வந்துடலாம். இப்போது எனக்கு ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு ஊழியமோ ஒரு ஃபங்க்ஷனோ இருக்குது, நான் திருநெல்வேலிக்கு போகணும். என் கையில் ஆண்டவர் கிருபையாய் பல்சர் 150ங்கிற பைக்கு தந்துருக்கிறார். இந்த பைக்கை நான் இயக்கி கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன். எங்கே வர்றேன்? திசைன்வெளியிலேருந்து திருநெல்வேலிக்கு வர்றேன். எனக்கு என்ன எவ்வளோ நேரம் இருக்குது? 2 மணி நேரம் இருக்குது. அதனால் நான் வந்து விரட்ட வேண்டியதில்லை, நிதானமாக வந்து கொண்டு இருக்கிறேன். இப்போது என் பக்கத்துட்ட பைபாஸ் ரோட்டில் ஸ்ப்ளெண்டர் பைக் அல்லது ஒரு டிஸ்கவர் பைக்கில் என்னை விட, நான் ஒரு 50-60 வர்றேன்னு வைங்க, என்னை விட ஒரு ஸ்பீடாக ஒரு 80 அல்லது 90 ஒரு ஸ்ப்ளெண்டரோ அல்லது டிஸ்கவரோ என்னை கிராஸ் பண்ணுது. அதை நான் பார்க்காத வரைக்கும் என்னுடைய ஸ்பீடு கூடாது. அதை நான் பார்த்துட்டேன்னாச்சுன்னா எனக்கு 2 மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்ல. 100 cc போறவன் இவ்வளோ வேகத்தில் போனா 150 போக வேண்டியவன். எனக்கு ஆண்டவர் சொன்னார், சிலரை பின்பறிப்புக்காக அல்லது பின் நாட்கள்ல நம்முடைய ஸ்தானத்தில் நிலைநிறுத்தும்படிக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாம் முந்த வேண்டாம். அடுத்தவருடைய அழைப்பை பார்த்து அடுத்தவருடைய கவன், அடுத்தவனுடைய தடியை எடுத்து விட வேண்டாம். நம்ம தடி நம்ம கவன் நமக்கு போதும். சவுளுடைய வஸ்திரமோ சவுளுடைய அந்த பட்டயமோ நமக்கு வேண்டாம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த தாவீதை குறித்து நான் அந்த 3 காரியமும் ஏன் இந்த தாவீது செய்தார்? தன்னுடைய காரியத்தும் தன்னுடைய கையில கொடுக்கப்படுகிற வேறொருடைய காரியத்துல உண்மையா இருக்கிறார். வேறொருடைய தரிசனத்துல, தகப்பனுடைய தரிசனத்துல உண்மையா இருக்கிறார். 2வது, இந்த தாவீது தான் யார் என்பதை அறிந்து இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தாவீது தன்னுடைய தடியையும் தன்னுடைய கவனை எடுத்துக்கொண்டு யுத்த களத்துக்குள்ள போகிறார். இப்ப யுத்த களத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வெளியே சொன்ன ஜனங்களுடைய செய்தி என்னன்னா, ஒருவன் அவனை மேற்கொண்டா அவனுக்கு சர்வமானியம் கிடைக்கும், ஒருவன் அவனை மேற்கொண்டா அது கிடைக்கும் இது கிடைக்கும். அந்த காரியங்கள் இவன் காதுல கேட்டா கூட இவன் பெலிஸ்தனுக்கு முன்னாடி போய் நின்று அதை அறிக்கை பண்ணல. நான் உன்னை கொன்னா சவுளுடைய மகளை கட்டுவேன், உன்னை கொன்னா என்னுடைய இஸ்ரவேல் கோத்திரத்துல அல்லது இஸ்ரவேலுடைய அந்த ராஜ்யத்திலிருந்து எனக்கு சர்வமானியம் வரும் என்பதை அவன் சொல்லல. ஏன் இந்த இடத்துல உன்னை கொல்லும்படிக்கு, உன்னை மேற்கொள்ளும்படிக்கு நான் வந்து நிற்கிறேன்னா, என்னுடைய நோக்கம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. ஆமென் சொல்ல மாட்டேங்களா? இந்த தாவீதினுடைய 2 நோக்கத்தை நான் அப்படி சொல்லுகிறேன். இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நான் நீக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கும்படிக்கு நான் யுத்த களத்தில் இருக்கிறேன். 1. 2வது, ஏன் நான் யுத்த களத்தில் நிற்கிறேன் என்று சொன்னா, பூலோகத்தார் யாவருக்கும் தெரியணும் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்பது. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கொள்வோம். அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக அப்படி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, அக்காலத்திலே இஸ்ரவேல் கோத்திரத்தார் எல்லாரும் தாவீதினிடத்திலே கூடி வந்து, சவுல் எங்களுக்கு ராஜாவாய் இருந்த பொழுதே, கண்களை மூடுவோம், சவுல் எங்களுக்கு ராஜாவாய் இருந்த பொழுதே எங்களை நடத்தி கொண்டு போனவரும் எங்களை நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. எனக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த ஊழியம் என்பது வெறுமனே சாலமோனனுக்கோ அக்காவுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்பதை தாண்டி நம்முடைய கரங்களிலே அவர் நம்பி தந்திருக்கிறபடினால் இந்த கூடுகையிலே அவர் நம்மை ஒருங்கிணைத்திருக்கிறார். நீங்க இந்த வார்த்தையை எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்த ஊழியத்தோடு எப்பொழுதெல்லாம் நான் இந்த ஊழியத்துல வந்து ஊழியம் செய்யறனோ, என் இருதயத்துல ஒரு தெளிவான ஒரு நிச்சயமும் ஒரு உறுதியும் உண்டு. அண்ணனோடு இணைந்து நிற்கக்கூடிய, அவருடைய தரிசனத்துல இணையக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன். எத்தனை பேரால சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த ஊழியத்துல
இது ஒருவேளை நான் இதுவரைக்கும் வேறொருடைய காரியம் நினைச்சிருக்கலாம், அண்ணனுடைய காரியம், அக்காவுடைய காரியம் நினைச்சிருக்கலாம். இல்ல ஆண்டவரே, இந்த அண்ணனுடைய கரங்களை கொடுக்கப்பட்ட தரிசனம் இது தகப்பனுடைய தரிசனம் என்பதை நாங்கள் அறிகிறோம். எஜமானாகிய உம்முடைய தரிசனம் என்பதை அறிந்தவர்களாய் நாங்கள் இதுல ஒருமனப்பட்டவர்களாய் நிற்கிறோம் என்று சொல்லி இதுல உத்தரவாதம் எடுக்க ஆயத்தம் சொல்லுகிறவர்கள் என நம்பி கொடுக்கப்பட்ட ஒரு பாடலாய் இருக்கலாம், ஒரு ஜெபமாய் இருக்கலாம், ஒரு ஆன்லைன் பிரேயரா இருக்கலாம். என்னால உத்தரவாதம் எடுக்க முடியும். எனக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துல இருக்கிற அநேக இளம் வயதில் இருக்கிறவர்கள், வாலிபர்களாய் இருக்கலாம், திருமணமான இளம் தம்பதிகளாய் இருக்கலாம், அநேகரை குறித்து எனக்கு ஆவியானவர் திட்டமாய் சொன்ன ஒரு வார்த்தை, தீவுகள் உங்களுடைய சத்தத்திற்காய் காத்திருக்கும், அநேக ஜனக்கூட்டங்கள் உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கும். இது எல்லாருக்கும் உரியதல்ல, யாருக்குரியதோ அவர்களுக்கு கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு இவர் தாவீதின் குமாரனா என்று சொல்லி ஆச்சரியப்படுவதற்கு ஏதுவாய் அவர்கள் ஒரு வார்த்தை அறிக்கை பண்ணுகிறார்கள். இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவன் மரியாளுடைய குமாரன் அல்லவா, இவனுடைய சகோதரர் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா, இவனுக்கு இப்படிப்பட்ட ஞானம் எப்படி வந்தது என்று சொல்லி இந்த இடத்தில் இருக்கிற சிலரை குறித்து உங்களுடைய பட்டணங்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இப்படிப்பட்ட செய்கை, இவனுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை, இப்படிப்பட்ட ஞானம் எங்கே இருந்து வந்தது என்று சொல்லி ஆச்சரியப்படுவதற்கு ஏதுவாய் இயேசுவானவரை பயன்படுத்தினதே போல, அவருடைய நாவிலிருந்து புறப்பட்டதே போல கிருபையுள்ள வார்த்தைகளை வெளிப்பட பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு சொன்னார். சாலமோன் நேத்து சொன்னாங்க, ஏன் கலிலேயாவுக்கு போகணும், அவர் துவங்கினதுல இருந்து அவரை போல செய்யணும், அவரை விட அதிகமாய் செய்யணும். எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். இயேசுவானவரை குறித்து எந்த வார்த்தை சொல்லப்பட்டதோ சில வாலிப பிள்ளைங்களை மேல, சில வாலிப சகோதரர்கள், இளம் தம்பதிகளை குறித்து காலத்திலே இந்த வார்த்தை கேட்க வேண்டிய நாட்கள் உண்டு, எதிர்வருகின்ற நாட்கள். இப்படிப்பட்ட ஞானமும் செய்கையும் இப்படிப்பட்ட கிருபையுள்ள வார்த்தையும் இவனுடைய நாவிலிருந்து புறப்படுவதற்கு, இவன் நம்முடைய பட்டணத்தை சார்ந்தவன், இவனுடைய பெற்றோர்கள், இவனுடைய சகோதரர்கள் நம்முடனே இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் இருக்கிற பட்டணத்திலே உங்களை மலை மேல் உள்ள பட்டணமாய் அநேகருக்கு வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு மறைச்சிருந்தாலும் நம்மை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் உண்டு, இன்னைக்கு மறைவில வைத்திருந்தாலோ நம்மை வெளிப்பட பண்ணுகிற ஒரு நாள் உண்டு. அது வரைக்கும் கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், வேறொருடைய காரியத்தில் நான் உண்மையா இருப்பேன், நான் யார் என்பதை ஒரு நாளும் மறந்து விட மாட்டேன், நான் விருத்த சேதனம் உள்ளவன், நான் உடன்படிக்கை பண்ணப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். எல்லாரையும் போல எனக்கு ஊழியம் செய்ய முடியாது, எல்லாரையும் போல என்னால் ஓட முடியாது. ஏன் என்று சொன்னா எனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கிறது. என்னுடைய தடியை, என்னுடைய கவனை எடுத்துக்கொண்டு நான் ஓடும் பொழுது மகிமை கர்த்தருக்கு உண்டாகும், மகிமை கர்த்தருக்கு உண்டாகும். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாய், உமக்கு மகிமை கொடுக்கிற குடும்பங்களாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஊழியத்தை செய்கிற உம்முடைய வேலைக்காரர்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் என்னிடத்துல மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிற ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார், அவர் நம்ம ரொம்ப நம்புகிறார். எல்லாரும் இதை செய்ய முடியாது, பெரிய ஊழியத்தை செய்யற எல்லாராலும் இதை செய்ய முடியாது. ஆனாலும் கர்த்தர் நம்புறார், இவன் கையில கொடுத்தா செய்வான். சில நேரத்துல நம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி செயல்படுவதற்கு வைப்பார். நமக்குன்னு இருக்கிற அந்த ஸ்டாண்டர்டை விட்டு இறங்குவதற்கும் அவர் விரும்புகிறார். அவருக்காக நான் செய்ய ஆயத்தம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருக்காக நான் செய்ய ஆயத்தம், அவருக்காக நான் செய்ய ஆயத்தம். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய ஆயத்தம். சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண்டவரே என்னை கொண்டு நீர் என்ன செய்ய விரும்புகிறீர், உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். மூணாவது, ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தையை மீண்டும் நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். சிலருடைய ஜெபங்கள் மாறி இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் நமக்கு முன்பதாய் அநேகர் இருக்கிறார்கள். நம்மை அறிந்தும் அறியாமலும் சிலரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோம். நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், வேதத்துல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கர்த்தருடைய அழைப்பையும் நல்ல தரிசனம் உள்ள தலைவர்களோடு தான் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமே தவிர ஒருபோதும் ஒருபோதும் சக ஊழியர்கள், சக மனிதர்கள் அவர்களோடு ஒப்பிட வேண்டாம். எனக்கு அது இல்லை, நான் இப்படி செய்தா நல்லா இருக்கும். இல்லை இல்லை ஆண்டவரே, என் அழைப்புல நான் ஒரு ஆயத்தமா இருக்கிறேன்,
நான் முந்துவதை விட நீர் என்னை பொறுமையாய் நடத்தினாலும் நான் பொறுமையாக உம்மை பின்தொடர ஆயத்தம்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஒரே ஒரு கவியை பாட போகிறோம். அவர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு அந்த அன்பிற்கு இணையாய், அவர் நம்மை நோக்கி பார்த்ததற்கு அந்த அன்பிற்கு இணையாய் நாம் கொடுப்பதற்கு நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவரை நேசிக்க வேண்டும். நாம நேசிக்க ஆயத்தம்னு சொல்றவங்க எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி. கரங்களை தட்டி பாடுமா? எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கலரவோ சிவரகடரவோ ஆராதனை. ஒரே ஒரு நிமிஷம் ஆவியில நல்ல விடுதலையோட புதிய பலத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆவியானுடைய பலத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன். அன்றைக்கு உங்களுடைய சமூகத்திலே தங்கியிருந்த தரித்திருந்த சீஷர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி பலனடைய செய்தவர் எங்களை நீர் பலனடைய செய்கிறபடியினால் எங்களுடைய தனிப்பட்ட ஓட்டத்தை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய ஊழியத்தை, எங்களுடைய தரிசனத்தை ஆண்டவரே இந்த பகல் வேளையில பலமுள்ளதாய் மாறு பண்ணும்படிக்கு ஆவியானவருடைய பிரசனம் எங்களை பலப்படுத்துகிறபடியினால் ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம் எங்களை நிரப்புகிறபடியினால் ஸ்தோத்திரம். Thank you Lord, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க மகிமையின் பிரசனத்திற்காக, நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மனதார கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த 2 நாட்களும் ஆண்டவர் தம்முடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்து அவர் என்ன செய்ய விரும்பினாரோ நம்முடைய விருப்பத்தையும் தாண்டி, நம்முடைய எதிர்பார்ப்பையும் தாண்டி அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய ஓட்டத்திலே அவர் செய்திருக்கிறபடினால் எல்லா கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாகும்படியா. Thank you Lord, உமக்கு நன்றி. அப்படியே ஜெப நிலைமையில ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி ஒரு கடைசி நம்ம இடத்திற்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த 2 நாள் இந்த இடத்திற்கு நம்ம வரும் முன்பதாக நமக்குள்ள இருந்த ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஊழியத்திலே கர்த்தர் நம்மை நம் மீது வைத்த அந்த தரிசனம், நமக்கு கொடுத்த அந்த ஒரு பொறுப்பு, இன்றைக்கு கர்த்தர் தெளிவாக இந்த 2 நாட்கள் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். பேக் டு ஜெருசலேம், நான் விரும்புகிற ஒரு போஜனம். இன்றைக்கு தகப்பனுடைய தரிசனத்தில் உண்மை. இந்த 2 நாட்களிலும் ஓவரால் நம்ம பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரியம் புரிகிறது. ஆண்டவர் நம்மளை ரொம்ப நம்புறார், நம்மளை ரொம்ப நம்புறார். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், ஆனா அவர் எல்லாரையும் நம்புகிறது இல்லை. அங்க இருந்த 11 சீசர்களை விட்டுட்டு பேதுருவை பார்த்து தான் கேட்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயா அப்படின்ட்டு. ஏன்னா யோவானை அவர் எவ்வளவாய் நேசித்தார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். யோவான்கிட்ட கேட்கல, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா அப்படின்னு அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணவும் இல்லை. 11 சீசர்கள்ல தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவானை அதிகமாய் நேசித்த போதிலும் அவர் நம்பின ஒரு பாத்திரம் இந்த பேதுரு. இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் இந்த 2 நாட்களிலும் நமக்கு சொல்லுகிறார். எத்தனையோ பேர் வெளியில இருக்கிறாங்க, ஆனா நான் உங்களை நம்புறேன், உங்களை நம்புறேன், உங்களை நம்புறேன். உங்களை நம்பிதான் இந்த பெரிய ஒரு பொறுப்புக்காக நான் அழைத்திருக்கிறேன். எங்கெங்கயோ பிறந்தோம், எங்கெங்கயோ வளர்ந்தோம். ஆனா இந்த குறிப்பிட்ட சில காலங்களுக்குள்ளாக
இந்த குறிப்பிட்ட ஒரு தரிசனத்தினுடைய காரியம் ஏன் நம்முடைய செவிகளிலே இவ்வளவு விரைவாய் ஒலிக்க வேண்டும்? இது நம்முடைய செவிகளிலோ நம்முடைய இருதயங்களிலோ நாம் உணர்ந்தது கூட அல்ல. 1 கோடி இளைஞர்கள், தேவன் நம்மீது எழுதின ஒரு சாசனம், அது நம்மீது எழுதின ஒரு திட்டம். கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு இந்த தரிசனத்தின் வாயிலாக கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம் மூலமாக இந்த பூமியிலே செயல்படுத்த அவர் சித்தம் கொண்டவராக இந்த தரிசனத்தை நம்ம கிட்ட வந்து அன்னைக்கு பேதுருட்ட வந்து கேட்டது போல, என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளமே. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். இதே வார்த்தை அப்படிதான் பார்க்கிறேன். இந்த 1 கோடி இளைஞர்களையும் ஆண்டவர் சொல்லுகிறது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என் ஆடுகள், இது தகப்பனுடைய ஆடுகள், இது தகப்பனுடைய தரிசனம். ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். இந்த தகப்பனுடைய தரிசனத்துல நான் உண்மையா இருக்க விரும்புகிறேன். இந்த தகப்பனுடைய தரிசனத்தை நான் எடுத்துக்கொண்டு செல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நான் யார் என்பதை கர்த்தர் ஆண்டவரே அறிய கிருபை செய்தீங்க. தகப்பன் என்னிடத்திலே ஒரு காரியத்தை ஒப்புவித்ததுண்டானால் இந்த தகப்பன் எவ்வளவா என்னை நேசிக்கிறார், இந்த தகப்பன் எவ்வளவா என்னை நம்புகிறார், இந்த தகப்பன் என் மீது வைத்த திட்டம் எவ்வளவு பெரியது என்பதை நான் அறிகிறேன். இங்க யாரையும் கர்த்தர் சாதாரணமாக பார்க்கல, யாரையும் ஆண்டவர் சாதாரணமாக ஆண்டவர் பார்க்கல. வந்த ஒவ்வொருவரையும் தகப்பன் நேசிக்கிறார். தகப்பன் அந்த வந்த ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற உண்மையை பார்க்கிறாரு. இந்த உண்மையை பார்த்துதான் அந்த தரிசனத்தை நம்ம கரங்கள்ல கொடுத்திருக்கிறாரு. நிலந்து ஒரே ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, நான் உண்மையா இருக்க விரும்புறேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க சொல்றதுல நான் உண்மையா இருக்க விரும்புறேன். நீங்க செய்ய சொல்லணும்னு சொல்ற காரியத்துல உண்மையா இருக்க விரும்புறேன். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஊழியத்துல உண்மையா இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவருடைய கரத்துல ஆராதனை, 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 ஆராதனை. அவரை பார்த்து ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, துதி ஆராதனை, துதி ஆராதனை. அவரை பார்த்து சொல்லுவோம், நீர்தானையா எங்கள் ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை. நீர்தானையா எங்கள் ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை. எனக்கு முன்பதாக ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். இந்த கூட்டம் முடிந்து இந்த அறையிலிருந்து நம்ம வெளியே போகிற ஒவ்வொரு குடும்பமும் உங்க கரத்துல இயேசுவின் கரத்தை கோர்த்தவர்களாக இந்த இடத்துல வெளியே போறீங்க. இந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம வெளியே போறோம். இயேசுவை கூட்டிக் கொண்டு நம்முடைய இடத்திற்கு போகிறோம். இயேசுவை கூட்டிக் கொண்டு நம்ம பட்டணத்துக்கு போறோம். இயேசுவை கூட்டிக் கொண்டு நம்மளுடைய இடத்திற்கு போகிறோம். இயேசுவை கூட்டிக் கொண்டு நம்ம கிராமத்துக்கு போகிறோம். இயேசுவை கூட்டிக் கொண்டு என்னுடைய இடத்திற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த, என் தகப்பன் எனக்கு கொடுத்த அந்த தரிசனத்தின் நிலத்திலே நான் போய் நிற்க போகிறேன். இன்னைக்கு என் கரத்தை பிடித்தவர் என்னை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு சொல்லிக் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என் கூட இருந்து எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தகப்பன் கரத்தை மட்டும் நான் விட்டுறக்கூடாது. தகப்பனுடைய கரத்தை பிடித்து நான் நடத்தி அவர் சொல்லுகிற பிரகாரமாக நான் நடப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுவோமா? அன்பின் தெய்வமே, இந்த நாள்ல ஆண்டவரே, இந்த 2 நாட்களும் கர்த்தர் எங்களை ஆண்டவரே நீர் உருவாக்கி
ஆண்டவரே இந்த இடத்துல நீர் விரும்புகிற வண்ணமாய் எங்களை மாற்றி அப்பா இந்த இடத்துல இருந்து நீங்க எங்களை அனுப்புறீங்கப்பா. ஆண்டவரே உலகத்திற்குள்ளாக கடந்து சொல்லுகிறோம், ஆனால் உங்க கரத்தை பிடித்து கடந்து சொல்லுகிறோம். நீங்க எங்க கூட வருகிறீங்க, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உங்க கிருபை எங்களை தாங்கட்டும், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு 2 நிமிடம் அப்படியே உட்காருவோமா? ஒரு 2 நிமிடம்.